அனைத்து உலக நாடுகளிலும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் உங்கள் இசை முரசு FM இணைய வானொலியின் ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் விளம்பரம் மற்றும் ரமலான் வாழ்த்துக்களை வெளியிட தொடர்பு கொள்ளுங்கள். இயக்குனர் இசை முரசு FM, செல் 9080475780. இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம்பெறும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி. புனிதமான ரமலான், வல்லோனின் வரிசை ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான். அல்லாஹ்வின் அருள் பொங்கும் புனிதமான ரமலான், வல்லோனின் வரிசை ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான். இசை முரசு FM இணைய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். நேயர்கள் அனைவரையும் ரமலான் வசந்தம் 20ஆம் நாள் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறோம். பிள்ளைகளை நல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்த்து சிறந்த கல்லூரிகளில் படிக்க வைத்து கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் வழியாக வேலைவாய்ப்பையும் பெற்று ஒரு நல்ல நிறுவனத்தில் பிள்ளைகள் பணியாற்றுகிற போது பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் விருப்பப்படுவதுண்டு. ஒரு நல்ல இடத்தில் திருமணம் செய்ய வேண்டும், பையன் ஒரு அழகான வீடு கட்ட வேண்டும், ஒரு நல்ல வாகனம் வேண்டும், ஒரு வசதியான வாழ்க்கை வேண்டும், தங்களுடைய இறுதி காலம், பெற்றோர்களுடைய இறுதி காலத்திற்கு ஒரு பாதுகாப்பான ஏற்பாடு அந்த பிள்ளைகள் செய்து தர வேண்டும் என்றெல்லாம் ஒரு நியாயமான எதிர்பார்ப்பை பெற்றோர்கள் வைத்திருக்கிறார்கள். 25 ஆண்டுகள் அந்த குழந்தைக்காகவே உழைத்து அத்தனையும் அந்த பிள்ளைகளுக்காகவே அர்ப்பணித்த பெற்றோர்களினுடைய ஆசையும் எதிர்பார்ப்பும் நியாயமானது. ஆனால் இந்த எதிர்பார்ப்பு எந்த அளவிற்கு நியாயமானதோ அதைவிட முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயத்தை பெருமானார் சொல்லியிருக்கிறார்கள். பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டதற்கு பெருமானார் சொன்னார்கள், பெற்றோர்களுடைய மௌத்திற்கு பிறகு பெற்றோர்களுக்காக துஆ செய்கிற பிள்ளைகளாக பிள்ளைகள் இருக்க வேண்டும். என்னுடைய தாய் தந்தையருக்கு சொர்க்கத்தை வாஜிபாக்கி வைப்பாயாக இறைவா என்று தொழுகையிலும் கபருக்கு சென்று ஜியாரத் செய்கிற போதும் அந்த நினைவோடு பெற்றோர்களுக்காக ஒவ்வொரு நாளும் துஆ செய்கிற பிள்ளைகளாக பிள்ளைகளை நாம் உருவாக்க வேண்டும் என்று பெருமானார் சொன்னார். எனவே பிள்ளைகளுடைய நல்வாழ்க்கையும் எதிர்காலமும் எப்படி சிறப்பாக இருக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் ஆசை கொள்வது நியாயமானதோ அவசியமானதோ, அப்படியே குழந்தை பருவத்திலிருந்தே நம்முடைய உறவுகளுக்காக, மற்றவர்களுக்காக, பெற்றோர்களுக்காக துஆ செய்கிற பழக்கத்தை குழந்தைகளுக்கு கொண்டு வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இதோ பெற்றோர்களின் சொர்க்கத்திற்கு துஆ செய்யும் பிள்ளைகளாக உருவாகவே என்னும் தலைப்பில் உரை வழங்குவதற்காக அபுதாபி ஐமான் சங்கத்தின் மார்க்கத்துறை செயலாளர் காயல்பட்டணம் ஹுசைன் மக்கி மகளரி அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் திப்பில் குலூபி தவாயிஹா வ ஆஃபியத்தில் அப்தானி வ ஷிஃபாயிஹா வ நூரில் அப்சாரி வ லியாயிஹா வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம். எல்லாம் வல்ல இறைவனை புகழ்ந்து அவனின் திருத்தூதரான நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து ஸலாம் கூறி, கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹினுடைய மாபெரும் கிருபையால் ரமதான் மாதத்தை நாம் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். பிடித்த நோன்புகளையும் கொடுத்த சதக்கா ஜக்காத்துகளையும் நின்று வணங்கிய வணக்கங்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஆமீன். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்மறை குர்ஆனில் வ கலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா ஈயா, என்னை தவிர நீங்கள் யாரையும் வணங்க வேண்டாம் என்றும் என்னை மாத்திரமே வழிபட வேண்டும் என்று சொல்லக்கூடிய இடங்களில் அல்லாஹ் அதை ஒட்டியே அடுத்தது சொல்கிறான், ஒபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்ய வேண்டும், பெற்றோர்களோடு தாய் தந்தையரோடு இணக்கமாக இருக்க வேண்டும், அவர்களிடத்தில் நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும் என்று நிறைய உபதேசங்களை இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் தருகிறான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு சஹாபி வந்து, நான் யாருக்கு அதிகமாக உபகாரம் செய்ய வேண்டும் என்று கேட்டபோது
லி உம்மிக்க, உங்களுடைய தாய்க்கு என்று சொன்னார்கள். 3 முறை அவர் கேட்டார். 3 முறையும் உங்கள் தாய்க்கு நீங்கள் கிருபை செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு 4வது முறை கேட்டபோது லி அபீக்க, உங்களுடைய தந்தைக்கு என்று சொன்னார்கள். அப்படியானால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயின் மகத்துவத்தை எந்த அளவிற்கு உயர்வுபடுத்தி சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம். லுக்மான் நபி அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனாருக்கு நிறைய உபதேசம் செய்ததை அல்லாஹ் திருமறையிலே தெளிவுபடுத்தி காட்டுகிறான். தன்னுடைய மகனாருக்கு செய்த உபதேசங்கள் எல்லாம் தன் மகன் எந்த அளவிற்கு அந்த உபதேசங்களை பெற்றிருக்கிறார், எந்த அளவிற்கு அவர் நன்றியோடு நடந்து கொண்டிருக்கிறார் என்பதை சோதிப்பதற்காக தன்னுடைய மௌத்தின் நேரத்தில் தன் மகனை அழைத்து, எனக்கு சொர்க்கத்தின் மண் தேவைப்படுகிறது என்று சொல்கிறார்கள். உடனே அந்த மகனார் ஓடோடி செல்கிறார். தங்களுடைய தாயார் திருகையை அரைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் காலில் ஒட்டியிருந்த மண்களை எல்லாம் தன் கையிலே எடுத்து கொண்டு வந்து தன்னுடைய தந்தையார் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே காட்டினார்கள். இது எங்கிருந்து எடுக்கப்பட்ட மண்? என்னுடைய தாயினுடைய பாதத்திலிருந்து எடுத்த மண் என்று சொன்னார்கள். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். அவர்கள் அந்த நிலையிலேயே வஃபாத்தானார்கள். அப்படியானால் தாயின் பாதத்தில் ஒட்டியிருக்கும் மண் சுவர்க்கத்துக்குரியது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத், வைர வரி இது. உலகத்தில் பெரிய உபதேசங்களை செய்தவர்கள், எத்தனையோ நுணுக்கமான வாழ்க்கை வரலாறுகளை தந்தவர்கள் சொல்லாத வார்த்தை, உன் தாயின் பாதத்தின் கீழ் சுவர்க்கம் இருக்கிறது என்று. எனவே அந்த சுவர்க்கத்து மண்ணை எடுத்து கொண்டு போய் கொடுத்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னையே தந்தை இழந்தவர்கள், பிறந்த பின் தாயை இழந்தவர்கள். எனவேதான் மக்காவின் வெற்றிக்கு பின்னால் மதீனாவுக்கும் மக்காவுக்கும் அருகாமையில் இருக்கக்கூடிய இடையில் இருக்கக்கூடிய அபுவா என்ற இடத்தில் தன் தாயை ஜியாரத்து செய்வதற்கு 1000 சஹாபிகளோடு சென்று அந்த கபரை பார்த்து கண்ணீர் வடித்தார்கள் என்று வரலாறு சொல்கிறது. அது மாத்திரமல்ல, அதற்கு பின்னால் தன்னை வளர்த்த அபூ தாலிப் அவருடைய மனைவியும் அலியுன் கர்ரமல்லாஹுடைய தாயாருமான ஃபாத்திமா பின்த் அசத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வளர்த்தார்கள். எல்லா நிலையிலும் தன் பிள்ளையை போன்றவர்கள் பாதுகாத்தார்கள். அவர்கள் வஃபாத்தாகியதற்கு பின்னால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிப்பாட்டக்கூடியவர்களிடத்திலே வந்து, நீங்கள் குளிப்பாட்டியதற்கு பின்னால் என் மேலாடையை தருகிறேன், அதை அவர்களுக்கு சுற்றி அதற்கு பின்னால் நீங்கள் கஃனிடுங்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தாய்க்கு செய்த உபகாரத்தை தெளிவுபடுத்தி காட்டினார்கள். அது மாத்திரமல்ல, தொழுக வைத்ததற்கு பின்னால் அவர்களை கபரிலே வைப்பதற்கு முன்னால் இவர்கள் கபரிலே போய் படுத்து கொண்டார்கள். தன் தாயை ஃபாத்திமா பின்த் அசத் வளர்ப்பு தாய் அவர்கள் கபரிலே அடக்கப்படக்கூடிய அந்த கபரிலே போய் படுத்து கொண்டார்கள். அல்லாஹும் மகஃபிர்லி உம்மி, இறைவா என் தாயினுடைய பாவத்தை மன்னித்து விடுவாயாக. இன்னஹா உம்மி பாத உம்மி, என் தாய்க்கு பின் தாயாக இருந்து என்னை பாதுகாத்தார்கள், வளர்த்தார்கள், தான் பசித்திருந்து எனக்கு புசிப்பதற்கு தந்தார்கள் என்றெல்லாம் சொல்லி துஆ செய்துவிட்டு, பிஹக்கி நபியிக்க, இதோ உன்னுடைய நபியான என்னுடைய ஹக்கை கொண்டவர்களை மன்னித்து விடுவாயாக. ஹக்கில் அம்பியா இல்லதீன மின் கபலி, எனக்கு முன்னால் வந்த நபிமார்களின் ஹக்கை கொண்டு பொருட்டை கொண்டவர்களை மன்னித்து விடுவாயாக என்று சொல்லிவிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கபரிலே அவர்களை வைத்ததற்கு பின்னால் அந்த கபரை பார்த்து சொன்னார்கள், ஜஸாக்கில்லாஹி ஹைரன் யா உம்மி, தாயே அல்லாஹ் உங்களுக்கு ஹைரை தருவானாக. என்னை நீங்கள் வளர்த்தீர்கள், ஆளாக்கினீர்கள், என்னுடைய எல்லா விதமான கஷ்டங்களிலும் நீங்கள் பங்கெடுத்தீர்கள். எனவே எனக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு உயர்ந்த கூலியை தருவானாக என்று அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். தன்னுடைய வளர்ப்பு தாயான இன்னொன்று ஹலிமா நாயகி நமக்கெல்லாம் தெரியும். அவர்கள் வந்துவிட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே எழுந்து சென்று அவர்களை அப்படியே நெற்றியில் முத்தமிட்டு தன் மேலாடையை விரித்து அதிலே அமர செய்து நிறைய நேரம் பேசி அவர்களுக்கு தேவையான எல்லா விதமான உபகாரங்களையும் செய்து அனுப்புவார்கள். அந்த அளவிற்கு தாயினுடைய கடமையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்துக்கு உணர்த்தினார்கள். ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு தாயினுடைய பிரசவ வேதனையை பார்த்த பின்னால் அந்த பெண்ணுக்கு கபரில் வேதனை கொடுக்கப்படுமா என்பதை நான் நம்பவில்லை என்கிறார்கள். அந்த அளவிற்கு ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கின்ற பொழுது அவள் அடையக்கூடிய கஷ்டங்கள், சிரமங்களை குறித்து அவர்கள் இப்படி சொல்லி காட்டினார்கள். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிலர் ரப்பி ஃபி ரிலல் வாலிதி சஹத்தர் ரப்பி ஃபி சஹத்தல் வாலிதி, உன் தாயினுடைய பொருத்தம் அல்லாஹினுடைய பொருத்தம், உன் தந்தையினுடைய பொருத்தம் அல்லாஹ்வினுடைய பொருத்தம், உன் பெற்றோர்களின் கோபம் அல்லாஹ்வின் கோபம் செய்துவிடும் என்று நமக்கு உணர்த்தி காட்டினார்கள். எனவே
நாம் பெற்றிருக்கக்கூடிய தாய் தந்தையும் நம் சுவர்க்கத்தின் வாசல்கள். அதை காலையும் பொழுதும் மாலை பொழுதும் எல்லா நிலைகளிலும் அவர்களுக்கு உபகாரம் செய்வோம். நல்ல கண்ணியமான வார்த்தைகளை பேசுவோம். அவர்களை கோபப்படுத்தாமல், அது அல்லாவின் கோபமாக மாறிவிடாமல் நாம் பாதுகாப்போம். அல்லாஹ் அதன் பொருட்டால் உயர்ந்த அந்தஸ்தை நம் யாவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தாவாஹ்மன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆயிஷா, சென்னையில ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போறேன். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியரா இருக்கான்னு எப்படி கன்ஃபார்ம் பண்றதுனே தெரியல. அதுக்கு நீ லீகலைசி கன்சல்டன்சிய தான் அப்ரோச் பண்ணணும். புரோக்கர் சொல்றதெல்லாம் உண்மையா இருக்குமா? புரோக்கர் சொல்றதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும்னு தெரியல. ஆனா லீகலைசில சொத்து ஆவணங்களை சரி பார்த்து தேவையான எல்லா பெர்மிஷன்ஸையும் வெரிஃபை செஞ்சுட்டு அதுல வில்லங்கு இருக்கா இல்லையான்னு கரெக்டா கைட் பண்ணுவாங்க. நான் இப்போ வெளிநாட்டுல இருக்கேன். தமிழ்நாட்டு ப்ராப்பர்ட்டி விஷயங்களை ஹேண்டில் பண்ண முடியுமா? அதான் அவங்களோட ஸ்ட்ரென்த். என்ஆர்ஐக்கு டெடிகேட்டட் சப்போர்ட். யுஏஇல தனி ஆபீஸ் கூட இருக்கு. நீ கால் பண்ணலாம், அப்படி இல்லனா வாட்ஸ்அப்லயும் பேசலாம். அப்போ பையிங்கோ செல்லிங்கோ சேஃபா இருக்குமா? அப்சல்யூட்லி. கிளியர் அட்வைஸ், டிரான்ஸ்பரண்ட் ப்ராசஸ், ஹிடன் ரிஸ்க் எதுவுமே மிஸ் ஆகாது. இப்பவே www.legalicy.com போங்க அல்லது கால் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்க 7358878575. லீகலைசி கன்சல்டன்சி. சொத்து வாங்கவும் விற்கவும் சட்டப்படி பாதுகாப்புக்கான வழி. இறைவனின் சத்திய வார்த்தைகளை சுமந்திருக்கும் திருக்குரானை, உலகம் போற்றும் இறைமறையை நம் கைகளில் தவழச் செய்வதற்காகவே பெருமானார் அவதரித்தார்கள். மனிதர்களை நெறிப்படுத்தும் பொறுப்பு அவர்களின் வாழ்வியல் வழியாக இஸ்லாமிய சமூகத்திற்கு வந்து சேர்ந்தது. பெருமானாரின் பிறப்பு, பெருமானாரின் வாழ்க்கை, பெருமானாரின் வளர்ப்பு, பெருமானாரின் திருமணம், பெருமானாரின் வாழ்வியல், பெருமானாரின் மரணப்படுக்கை அத்தனையும் இந்த உம்மத்துகளுக்கு படிப்பினைகளாக இருக்கிறது. எனவேதான் நபியும் வந்தார் நமக்காக என்று இதோ அதாயிமீட் இசைக்குழுமத்தைச் சேர்ந்தவர்கள் ஓர் அற்புத பாடலை தருகிறார்கள். நபியும் வந்தது நமக்காக, வேதம் தந்ததும் நமக்காக, வாழ்வும் வழங்கலும் நமக்காக. நபியும் வந்தது நமக்காக, வேதம் தந்ததும் நமக்காக, வாழ்வும் வழங்கலும் நமக்காக. நன்றி இறைவனுக்கு உரைப்போமதற்காக, நன்றி இறைவனுக்கு உரைப்போமதற்காக. நபியும் வந்தது, நபியும் வந்தது நமக்காக, வேதம் தந்ததும் நமக்காக, வாழ்வும் வழங்கலும் நமக்காக. நாளும் தொழுகும் வேளையிலே, சஜிதாவில் விழும் நிலையினிலே, நாளும் தொழுகும் வேளையிலே, சஜிதாவில் விழும் நிலையினிலே, அடியான் இறைவனை நெருங்குகிறான். நபியும் உரைத்தார் நாம் அறிவோம். அடியான் இறைவனை நெருங்குகிறான். நபியும் உரைத்தார் நாம் அறிவோம். நபியும் வந்தது, நபியும் வந்தது நமக்காக, வேதம் தந்ததும் நமக்காக, வாழ்வும் வழங்கலும் நமக்காக. தினமும் அவனை நினைத்திடனும், தீய செயல்கள் தவிர்த்திடனும். தினமும் அவனை நினைத்திடனும், தீய செயல்கள் தவிர்த்திடனும். இறைவன் வாழும் இருதயமும் அமைதி அங்கே நிலை பெறணும். இறைவன் வாழும் இருதயமும் அமைதி அங்கே நிலை பெறணும். நபியும் வந்தது, நபியும் வந்தது நமக்காக, வேதம் தந்ததும் நமக்காக, வாழ்வும் வழங்கலும் நமக்காக. அல்லாஹ் தந்த
திருமறையும் அண்ணல் நபியின் மணிமொழியும் அல்லாஹ் தந்த திருமறையும் அண்ணல் நபியின் மணிமொழியும் இரண்டும் நமக்கு வழிகாட்டும் இறுதி பயணமும் எளிதாகும் இரண்டும் நமக்கு வழிகாட்டும் இறுதி பயணமும் எளிதாகும் நபியும் வந்தது நமக்காக வேதம் தந்ததும் நமக்காக வாழ்வும் வழங்கலும் நமக்காக நபியும் வந்தது நமக்காக வேதம் தந்ததும் நமக்காக வாழ்வும் வழங்கலும் நமக்காக நன்றி இறைவனுக்கு உரைப்போமதற்காக நன்றி இறைவனுக்கு உரைப்போமதற்காக நபியும் வந்தது நமக்காக வேதம் தந்ததும் நமக்காக வாழ்வும் வழங்கலும் நமக்காக. உலகில் நீங்கள் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் உங்களுக்கு வேண்டிய இஸ்லாமிய நூல்களை உங்கள் வீட்டு வாசலுக்கே வரவழைத்துக் கொள்ள உதவுகிறது சென்னை ரஹ்மத் பதிப்பகம். இஸ்லாத்தின் மூலாதார நூல்களை அரபு மொழியிலிருந்து தமிழாக்கம் செய்து வழங்கும் தொண்டினை 1993 ஆண்டிலிருந்து ஆற்றி வரும் சென்னை ரஹ்மத் பதிப்பகத்தின் பெருமைக்குரிய வெளியீடுகள் குர்ஆன், தப்சீர், இப்னு கசீர், ஹதீஸ் தொகுப்புகளான புகாரி, முஸ்லிம், திர்மிதி, நசாயி, அபூதாவுது, இப்னு மஜா ஆகிய அனைத்தையும் வாட்ஸ்அப் மூலமே தொடர்பு கொண்டு வரவழைத்துக் கொள்ளலாம். தொடர்பு கொள்வதற்கான இலக்கத்தை தருகின்றோம், குறித்துக் கொள்ளுங்கள். +9194402500. அனைத்து இஸ்லாமிய நூல்களும் கிடைக்கும் அற்புத களஞ்சியம் சென்னை ரஹ்மத் பதிப்பகம். ரமலான் மாதத்தின் நாட்கள் மிக வேகமாக நம்மை கடந்து சென்று கொண்டிருக்கிறது. இதோ இறுதி பத்தின் துவக்கத்தை நாம் வந்தடைந்திருக்கிறோம். ரமலானின் 3ஆம் பத்தாக இருக்கும் இறுதி பத்திற்கு மிக பெரும் சிறப்புகள் இருக்கிறது. வழக்கமாக நாம் லைலத்துல் கதிர் என்னும் அந்த திருக்குரான் அருளப்பட்ட பேரிரவைத்தான் இறுதி பத்தின் சிறப்பாக நாம் எண்ணியிருக்கிறோம். உண்மையில் இறுதி பத்தின் ஒவ்வொரு நாளும் மனித வாழ்வில் கிடைப்பதற்கு அரிய நாட்கள். இந்த நாட்களில் நாம் ரமலான் நோட்பை நோட்பது மட்டுமல்ல, அது சார்ந்து மேற்கொள்ள வேண்டிய அமல்களை நிர்வாகம் செய்வதும் அதைவிட அவசியமானது. இதோ ரமலானின் இறுதி பத்துக்கள் என்னும் தலைப்பில் உரை வழங்குவதற்கு கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டணம் அல்லமின் மெட்ரிக் பள்ளி மாணவி ஷஃப்ரின். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பெயர் சஃப்ரின். நான் தேங்காய்பட்டணம் அல்லமின் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்போது உங்களிடையே ரமலான் மாதத்தின் கடைசி 10 நாட்களை பற்றி பேச போகிறேன். புனித ரமலான் மாதத்தின் கடைசி 10 நாட்கள் மிகவும் மகத்துவமானவை. இந்த நாட்களை இஸ்லாம் நரக விடுதலையின் காலம் என்று குறிப்பிடுகிறது. இதன் சிறப்புகளை பின்வருமாறு வகைப்படுத்தலாம். 1. இந்த கடைசி 10 நாட்களில் தான் லேலத்துல் கதிர் எனும் மகத்தான இரவு மறைந்துள்ளது. இந்த ஒரு இரவின் வணக்கம் 1000 மாதங்கள் சுமார் 83 ஆண்டுகள் செய்யும் வணக்கத்தை விட சிறந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானின் கடைசி 10 ஒற்றைப்பட இரவுகளின் இந்த இரவை தேடுமாறு அறிவுறுத்தியுள்ளார்கள். 2. ரமலானின் கடைசி 10 நாட்கள் வந்துவிட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் செயல்பாடுகள் முன்னெச்சரிக்கையாகவும் தீவிரமாகவும் மாறும். மற்ற நாட்களை விட இந்த நாட்களின் இரவு முழுவதும் விழித்திருந்து இறைவனை வணங்குவார்கள்.
தாம் மட்டும் வணங்காமல் தன் குடும்பத்தாரையும் வணக்கத்திற்காக எழுப்பி விடுவார்கள். இடுப்பு துணியை இருக்க கட்டி கொண்டு, அதாவது முழு முனைப்புடன் உலக இன்பங்களை தவிர்த்து இறை வழிபாட்டில் மூழ்குவார்கள். 3. இறை நெருக்கத்தை பெறுவதற்காக பள்ளிவாசலில் தங்கி திக்ரு, துஆ, குர்ஆன் ஓதுதல் போன்றவற்றில் ஈடுபடுவதை இத்திகாஃப் ஆகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் வரை ஒவ்வொரு ஆண்டும் ரமலானின் கடைசி 10 நாட்கள் இத்திகாஃப் இருந்தார்கள். வெளி உலக தொடர்புகளை இறைவனிடம் ஒப்படைக்கும் ஒரு பயிற்சியாக இது அமைகிறது. 4. இந்த கடைசி 10 நாட்களில் இறைவனிடம் மனமுருகி பாவமன்னிப்பு தேடுவது மிகவும் சிறந்தது. குறிப்பாக பின்வரும் துஆவை ஓத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்துள்ளார்கள். அல்லாஹும்ம இன்னக அஃபூஉன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. பொருள்: இறைவா, நீ மன்னிப்பவன், மன்னிப்பதையே விரும்புபவன், எனவே என்னை மன்னிப்பாயாக. 5. ஏழைகளும் பெருநாளை மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக வழங்கப்படும் ஃபித்ரா தர்மம் இந்த காலகட்டத்தில் தான் வழங்கப்படுகிறது. இது நோன்பின் போது ஏற்பட்ட சிறு பிழைகளை தூய்மைப்படுத்தும் ஒரு வழியாகவும் அமைகிறது. ரமலானின் கடைசி 10 நாட்களை நாம் எவ்வாறு பயனுள்ளதாக கழிக்கலாம் என்பதற்கான முக்கிய அமல்கள் எப்போது பார்க்கலாம். 1. இந்த இரவுகளின் தூக்கத்தை குறைத்து கொண்டு கூடுதல் தொழுகைகளில் ஈடுபடுவது மிக முக்கியம். தஹஜ்ஜுத் மற்றும் தராவிஹ் எனும் இரவு தொழுகைகளை நீளமாகவும் நிதானமாகவும் தொழ வேண்டும். அவ்வாறே ஜமாத்துடன் இஷா மற்றும் ஃபஜ்ர் தொழுகைகளை நிறைவேற்றுவது அந்த இரவு முழுவதும் வணங்கிய நன்மையை பெற்றுத்தரும். 2. ரமலான் மாதம் குர்ஆன் அருளப்பட்ட மாதம் என்பதால் இந்த நாட்களின் அதிகப்படியான நேரத்தை குர்ஆனிடம் கழிக்க வேண்டும். குர்ஆனை ஓதுவதுடன் அதன் பொருளை விளங்கி படிப்பது மனமாற்றத்திற்கு வழிவகுக்கும். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னும் சில பக்கங்களை ஓதுவதை வழக்கமாக்கிக் கொள்ளலாம். 3. அல்லாஹ்விடம் நமது தேவைகளையும் பாவ மன்னிப்பையும் கேட்க இதுவே சிறந்த தருணம். 4. இந்த நாட்களில் செய்யும் தர்மத்திற்கு அளப்பரிய கூலி உண்டு. தினமும் ஒரு சிறிய தொகையாவது தர்மம் செய்வதை உறுதிப்படுத்துங்கள். அது ஒருவேளை லைலத்துல் கத்ர் இரவாக இருந்தால் நீங்கள் 83 ஆண்டுகள் தொடர்ச்சியாக தர்மம் செய்த நன்மையை அடையலாம். 5. முடிந்தால் கடைசி 10 நாட்கள் முழுவதும் அல்லது சில நாட்களாவது பள்ளிவாசலில் தங்கி உலக விஷயங்களிலிருந்து விலகி இறை சிந்தனையில் ஈடுபடுவது மிக சிறந்த சுன்னத்தாகும். 6. தொலைபேசி, சமூக வலைத்தளங்கள் மற்றும் தேவையற்ற அரட்டைகளை தவிர்த்து நாவால் எப்போதும் இறைவனை துதிக்கும் நிலையில் இருப்பது நன்மைகளை அதிகப்படுத்தும். எல்லாம் வல்ல அல்லாஹ் இறுதி 10 நாட்களில் அவனை முழுமையாக வணங்கி அவனது மன்னிப்பை பெறுவதற்கு தகுதியுடைய மக்களாக நன்மை ஆக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும். உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு இனிய ரமலான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது முகமது பிளஸ் பார்மசி, சுபைதா பிரசவ லேகியம், அத்திக்கடை, திருவாரூர் மாவட்டம். பெண்களுக்கு பிரசவத்தினால் ஏற்படும் ஆரோக்கிய இழப்புகளை ஈடு செய்வதோடு உடல் சோர்வை குறைத்து சுறுசுறுப்பை ஏற்படுத்தும். குழந்தைகளுக்கு தாய்ப்பால் அதிகம் சுரக்கச் செய்கிறது. தமிழகம் முழுவதும் மாதந்தோறும் மருந்துகள் மற்றும் பிரசவ லேகியம் தேவை உடையவர்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பி வைக்கப்படும். தொடர்பு எண் 9965278907. இறைவன் இயற்கையை எப்போதும் மனிதன் பார்க்க வியக்கும் ஓர் விந்தைக்குரிய விஷயமாகவே படைத்திருக்கிறான். மழை, கடல், அதில் வீசும் அலை, காற்று எல்லாம் இறைவன் மனிதனை பார்த்து வியக்கச் செய்ய படைத்த ஓர் விந்தைகள். இறைவனுடைய படைப்பதிசயத்தில் மனித உடல் ஒரு மாபெரும் அதிசயம்.
இதே போன்று ஒவ்வொரு ஜீவராசிகளுக்குள்ளும் வியக்கத்தக்க பல்வேறு அதிசயங்கள் இருக்கிறது. அதில் ஒன்றுதான் தேன் என்னும் இறைவனின் மாபெரும் அதிசயம். இதோ திருக்குரானும் விஞ்ஞானமும் என்ற பகுதியில் இறைவன் தந்த மாபெரும் பொக்கிஷமான அதிசயமான தேன் பற்றி பேசுகிறார் ஆலிமா தென்காசி முபீனா அவர்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. ஏக இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அனைவருக்கும் ரமலான் நல்வாழ்த்துக்கள். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்முடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய குடும்பத்தார்கள், அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், இன்னும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. ஆமீன். நான் இப்பொழுது உங்கள் முன் எடுத்துக்கொண்ட தலைப்பு அல் குர்ஆனும் விஞ்ஞானமும். அல்லாஹு தஆலா இந்த பிரபஞ்சத்தில் உள்ள உயிரினங்கள், மீன்கள், காடுகள், மலைகள், தண்ணீர், கடல்கள் இவ்வாறு அடுக்கிக் கொண்டே போகலாம். இதை அனைத்தையும் படைத்து அதற்கு ஒரு கோட்பாட்டை வகுத்து விட்டான். அது இறைவன் வகுத்த கோட்பாட்டிலேயே அது செல்கின்றது. இதேபோல் மனிதனுக்கும் சில கோட்பாடுகளை வகுத்தான். அதன்படிதான் மனிதன் தன் உணவு, உடை, இருப்பிடத்தை கண்டுகொண்டு வாழ ஆரம்பித்தான், வாழ்ந்தும் கொண்டிருக்கின்றான். இதற்கு சாட்சியாக அல்லாஹு தஆலா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படைத்து அவர்களின் மூலம் அல் குர்ஆனை அனுப்பி வைத்து இந்த உலக மக்களின் வாழ்க்கையின் சாராம்சத்தை விளக்கினான். கூறப்போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்களும் அல் குர்ஆனை வாழ்க்கையாகவே வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். இப்பொழுது உள்ள மனிதன் விஞ்ஞானம் மூலம் இந்த உலகிற்கு பிரபஞ்சத்தின் இயற்கை சூழலை விளக்குகிறான். ஆனால் இறைவனோ 1500 வருடங்களுக்கு முன்பே இதனை அல் குர்ஆனில் கூறிவிட்டான். அப்படிப்பட்டவைகளில் உணவு வகையான முதலில் தேனை பற்றி நாம் ஆராய்வோம். இன்றும் மனிதர்களில் பெரும்பாலானோர் இன்று கூட தேன் எப்படி உற்பத்தியாகிறது என்பதை அறிந்திருக்கவில்லை. தேனீக்கள் மலர்களிலிருந்து தேனை உறிஞ்சி வந்து கூடுகளில் சேமித்து வைத்திருக்கின்றன என்றுதான் விளங்கி வைத்திருக்கின்றான். உண்மை என்னவென்றால் மலர்களிலும் கனிகளிலும் உள்ள குளுக்கோஸை தேனீக்கள் உணவாக உட்கொள்கின்றன. உட்கொண்ட பிறகு தேனில் உள்ள மிதமிஞ்சிய இனிப்புச்சத்து கிருமிகளை வளர விடுவதில்லையாம். சித்த மருத்துவம் தேனை பற்றி என்ன சொல்கின்றது என்றால், இந்த தேன் 12 நாளிகைகளில் செரித்து உடலுக்கு பலத்தை கொடுக்கிறதாம். தேனில் உள்ள கொழுப்பு அமிலங்கள், அதாவது ஃபேட்டி ஆசிட், பசியை தூண்டி விரைவாக உணவை செரிக்க செய்கிறதாம். தேன் உதிரப்போக்கை கட்டுப்படுத்துகிறதாம். தேனும் பார்லி வேக வைத்த நீரும் கலந்து கொடுத்தால் மலச்சிக்கல், வயிறு பெருமல், வறட்டு இருமல், ஜலதோஷம், தொண்டைக்கட்டு, தொண்டைப்புண் என அனைத்தையும் குணமாக்குமாம். இதயத்தில் தசைகள் சோர்வடைவதால் இதயம் சோர்வு ஏற்பட்டு இஸ்கீமியா இன்ஃப்ராக்ஷன் என்னும் அபாய நோய்கள் வருவதை தேன் தடுக்கிறதாம். தேன் இதய சுமையை தடுக்கிறதாம். தேனும் கரித்தூளும் கலந்து பல் துளைக்கினால் பற்கள் பளிச்சிடுமாம். முகத்தில் கரும்புள்ளிகள் இருந்தால் இந்த தேனை தடவிவிட்டு பிறகு வெந்நீரால் முகத்தை கழுவினால் கரும்புள்ளிகள் நீங்குமாம். காயங்களின் மீதும் தேனை தடவினால் காயம் விரைவில் குணமடையுமாம் என அமெரிக்காவை சார்ந்த ஆய்வாளர்கள் கண்டறிந்துள்ளனர். அல்லாஹ் தஆலா இதனை பற்றி குர்ஆனில் கூறுவது என்னவென்றால், உம் இறைவன் தேனீக்கு அதன் உள்ளுணர்வை அளித்தான். நீ மலைகளிலும் மரங்களிலும் உயர்ந்த கட்டிடங்களிலும் கூடுகளை அமைத்துக்கொள் என்றும், பின் நீ எல்லாவிதமான கனிகளிலும் மரங்களிலிருந்தும் உணவருந்தி உம் இறைவன் காட்டித்தரும் எளிதான வழிகளில் உன் கூட்டுக்குள் ஒடுங்கிச் செல் என்றும் உள்ளுணர்ச்சி உண்டாக்கினான். அதன் வயிற்றிலிருந்து பலவிதமான நிறங்களுடைய ஒரு பானம், அதாவது தேன் வெளியாகிறது. அதில் மனிதர்களுக்கு பிணி தீர்க்க வல்ல சிகிச்சை உண்டு. நிச்சயமாக இதில் சிந்தித்துணரும் மக்களுக்கு ஒரு அத்தாட்சி இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா இது ஒரு மனிதர்களுக்கு இந்த தேனில் ஷிஃபா இருக்கு, அதாவது மருத்துவம் இருக்கிறது அப்படின்ட்டு அல்லாஹ் தஆலா காட்டி கொடுத்து விட்டான். ஆனால் மனிதனோ என்னென்ன அதில் மருத்துவ குணம் இருக்கின்றது என்பதை இன்று விஞ்ஞானம் மூலம் கொண்டு வந்து விட்டான். அருள்மறை குர்ஆன் அல்லாஹ்வின் வார்த்தைகள் என்பதற்கும் இறுதி வேதம் என்பதற்கும் இதுபோல் பல விஷயங்கள் சாட்சியாக இருக்கிறது.
அல் குர்ஆனை மனிதன் படிக்க சிந்திக்க தொடங்கினால் நாம் பலவிதமான அற்புதங்களை காணலாம். இன்ஷா அல்லாஹ் இதேபோல் இன்னொரு அற்புதத்தை இன்ஷா அல்லாஹ் காண்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வருடந்தோறும் ஹாலிவுட் திரைப்படங்களுக்காக வழங்கப்பட்ட விருதுகளின் பட்டியல்களை பத்திரிகைகள் வெளியிடும். அதில் இடம்பெறும் பெயர்கள் எதுவும் முன்பின் நாம் அறிந்திட்ட பெயர்களாகவோ தெரிந்திட்ட பெயர்களாகவோ இருக்காது. ஒருவேளை உலகின் மிக உயர்ந்த விருதாக வழங்கப்படும் திரையுலகினருக்கான ஆஸ்கார் விருது குறித்து உலகின் பல்வேறு மொழிகளில் இருந்து வரும் திரைப்படங்கள் பேசப்படுவதால் நாம் அதிகம் அது குறித்து சிந்தித்திருக்கலாம் அல்லது தெரிந்து கொண்டிருக்கலாம். தமிழில் இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் உலக அளவில் வழங்கப்பட்ட ஆஸ்கார் உள்ளிட்ட மிகப்பெரிய விருதுகளை தனக்கென சொந்தமாக்கி கொண்டிருக்கிறார். இதே போன்று வேறு தமிழர்கள், அதிலும் குறிப்பாக முஸ்லிம்கள் யாரேனும் ஹாலிவுட் உள்ளிட்ட உலகளாவிய திரை அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறார்களா என்று ஆராய்ந்தால் ஆம் என்கிறார் அறிய வேண்டிய அரிய தகவலில் குளச்சல் ஆசிம் அவர்கள். இதோ ஹாலிவுட்டில் மிக பெரும் அங்கீகாரத்தை பெற்ற ஒரு தமிழ் முஸ்லிம் குமரி மாவட்டத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார். அரிய தகவலை கேட்கலாம், வாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியில் அறிய வேண்டிய அரிய தகவல்கள் பகுதியில் நாம் இன்று பார்க்க இருப்பது ஹாலிவுட் திரையுலகில் உச்சத்தில் இருக்கும் குமரி மாவட்ட முஸ்லிம் இளைஞர் பற்றி. திரைத்துறையில் இசைத்துறையில் சாதனை படைத்த இசைப்புயல் ஏஆர் ரஹ்மானுக்கு கோல்டன் குளோப் விருது கிடைத்த போது இந்தியாவில் முதல் கோல்டன் குளோப் விருது பெற்றவர், முதல் இந்தியர், முதல் தமிழர் என்று ஏஆர் ரஹ்மானுக்கு அனைவரும் புகழாரம் சூட்டினோம். ஆனால் அந்த ஏஆர் ரஹ்மானுக்கு விருது கிடைத்த வருடத்திற்கு முந்தைய வருடம் அசீஸ் அன்சாரி என்ற ஹாலிவுட்டின் பிரபலமான நடிகர், ஹாலிவுட்டின் ரசிகர்களின் மனம் கவர்ந்த காமெடி நடிகராக வலம் வருபவருக்கு கோல்டன் குளோப் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த அசீஸ் அன்சாரி குமரி மாவட்டம் கோட்டாரை சேர்ந்த புகழ்பெற்ற வழக்கறிஞராக இருந்த மறைந்த பக்ருதீன் ஆதம் அவருடைய மகள் வழி பேரன் என்பது பெரும்பாலானவருக்கு தெரியாத விஷயம். வழக்கறிஞர் மறைந்த பக்ருதீன் ஆதம் அவர்களுடைய மகள் டாக்டர் ஃபாத்திமா அவர்களுக்கும் நெல்லை மாவட்டம் வாசுதேவநல்லூரை சேர்ந்த டாக்டர் சவுகத் அன்சாரி தம்பதியரின் மகன் அசீஸ் அன்சாரி. தாய் தந்தை இருவரும் அமெரிக்காவில் புகழ்பெற்ற மருத்துவர்களாக பணியாற்றி வருவதால் அசீஸ் அன்சாரி பிறந்தது, வளர்ந்தது, கல்வி கற்றது எல்லாமே நியூயார்க்கில்தான். 2000ஆவது வருடத்தில் பள்ளிக்கூட நாடகங்களில், அதைத் தொடர்ந்து மேடை நாடகங்களில் நடித்த அனுபவம் பிற்காலத்தில் தொலைக்காட்சி தொடர்களிலும் ஹாலிவுட் திரையுலகிலும் அசீஸ் அன்சாரி சாதனை படைக்க உதவியது. தற்பொழுது சினிமா கலைஞர்களின் கனவுலகமான ஹாலிவுட்டில் சிறந்த கதைகளை கொண்ட நாடகங்கள் அரங்கேற்றி வருகிறார். அது மட்டுமல்லாமல் ஹாலிவுட் திரையுலகில் இயக்கம், நடிப்பு, தயாரிப்பு என்று பன்முகங்களுடன் சாதனையாளராக வலம் வருபவர் அசீஸ் அன்சாரி அவர்கள். 2015ஆம் ஆண்டில் வெளிவந்த மாஸ்டர் ஆஃப் நன் என்று சொல்லக்கூடிய ஒரு தொடரில் அசீஸ் அன்சாரியின் சிறப்பான நடிப்பிற்காக கோல்டன் குளோப் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார். அது மட்டுமல்லாமல் உலக புகழ்பெற்ற எம்மி விருது, திரைக்கலைஞர்களுடைய கனவு விருதான எம்மி விருதும் அசீஸ் அன்சாரி
பெற்றுள்ளார். 2019 வெளிவந்த மிகுந்த வரவேற்பை பெற்ற இவரது அசீஸ் அன்சாரி ரைட் நவ் என்னும் ஆல்பம் சர்வதேச அளவில் பெஸ்ட் காமெடி ஆல்பம் என்ற பிரிவில் தேர்வு செய்யப்பட்டு புகழ்பெற்ற கிராமி விருதும் இவருக்கு கிடைத்துள்ளது. அசீஸ் அன்சாரி சிறந்த எழுத்தாளரும் கூட. இவர் எழுதி வெளியிட்ட மாடர்ன் ரொமான்ஸ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் என்னும் புத்தகம் நியூயார்க்கில் மிக அதிகம் விற்பனையாகும் புத்தகங்களில் ஒன்றும் 2020 ஆண்டில் சிறந்த 20 புத்தகங்களில் ஒன்றாக தேர்வு செய்யப்பட்ட பெருமைக்கும் சொந்தக்காரர் அசீஸ் அன்சாரி அவர்கள். அசீஸ் அன்சாரி அவர்கள் திரைத்துறை, ஹாலிவுட் திரைத்துறையின் உச்ச விருதுகளில் ஒன்றான கோல்டன் குளோப் விருது, எம்வி விருது, கிராமி விருது உட்பட பல்வேறு கௌரவங்களுக்கும் சொந்தக்காரரான அசீஸ் அன்சாரி அவர்களின் உறவினர்கள் தற்பொழுதும் கோட்டாறு நாகர்கோவிலில் வசித்து வருகின்றார்கள். அசீஸ் அன்சாரி அவர்கள் கடந்த 2022 ஆண்டு பெற்றோருடன் குமரி மாவட்டம் வருகை தந்து கோட்டாறில் உறவினர்களை எல்லாம் சந்தித்துவிட்டு சென்றது. அன்றைய காலத்தில் அவர்களுக்கு உறவினர்களோடு கலந்துரையாடியது, உறவாடியது எல்லாம் தெரிந்த விஷயம். அசீஸ் அன்சாரி அவர்கள் குமரி தமிழர், குமரி மாவட்ட உறவுகளோடு இருப்பவர். தற்பொழுதும் அந்த சொந்தங்களோடு தொடர்பில் இருப்பவர். அந்த வகையில் ஹாலிவுட்டில் பிரபலமாக வலம் வரும் அசீஸ் அன்சாரி அவர்கள் ஒரு தமிழர் என்பதில் பெருமை கொள்வோம். 3 உயர்ந்த விருதுகளுக்கு சொந்தக்காரரான அசீஸ் அன்சாரி குறித்த தகவலை உங்களோடு பகிர்ந்து கொண்டதும் அதை நேயர்கள் கேட்டதற்கும் மகிழ்ச்சி. இன்ஷா அல்லாஹ் நாளை மற்றொரு அரிய தகவல்களுடன் உங்களை சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும். பள்ளிவாசல்களுக்கு தேவையான கார்பெட்டுகள் வாங்கிட வருகை தாருங்கள். தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. பள்ளிவாசல் கார்பெட்டுகளுக்காக அமைக்கப்பட்டிருக்கும் தனி பெரும் ஷோரூம் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. உயர்ந்த தரத்தில் நவீன வடிவமைப்பில் புத்தம் புதிய டிசைன்களில் விதவிதமான கார்பெட்டுகள் வாங்கிட தமிழகத்தின் பிரம்மாண்ட ஷோரூம் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. பள்ளிவாசல் பணிக்காக மொத்த விலைக்கே சில்லறை விற்பனை செய்யும் தமிழகத்தின் முன்னணி கார்பெட் ஷோரூம் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. உங்கள் பகுதிக்கே நேரில் வந்து கார்பெட் அமைத்து தருகிறோம். வாட்ஸ்அப் மூலம் ஆர்டர் செய்யும் வசதியும் உண்டு. தொடர்புக்கு தாஜ் ட்ரேடர்ஸ், காந்தி நகர், கரம்பாக்கம், போரூர், சென்னை. செல் 9444485670. இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு திருப்புமுனையாக அமைந்தது பெருமானாரின் விண்ணேற்ற பயணம். மிஹ்ராஜ் பயணம் என்று அழைக்கப்படும் அந்த விண்ணேற்றம் பற்றி நிறைய செய்திகள் சொல்லப்படுகிறது. ஹதீஸுகள் வழியாக, பயான்களில் நாம் நிறைய தகவல்களை தெரிந்திருப்போம். ஆலிப்புலவர் இயற்றிய மிஹ்ராஜ் மாலை பெருமானார் எப்படி அந்த பயணத்தை மேற்கொண்டார்கள் என்று தத்ரூபமாக பேசுகிறது. இத்தகைய வடிவங்கள் ஒவ்வொன்றும் முக்கியத்துவம் வாய்ந்தவை. இவை அழகான கதை வடிவமாக குழந்தைகளுக்கு சொல்லப்பட வேண்டும். இதோ அப்படியான ஓர் அழகிய கதை வடிவத்தை குழந்தை ஒன்றே சொல்வதை கேட்கலாம். தக்கலை IMS இஸ்லாமிக் மாதிரி தொடக்கப்பள்ளியின் மாணவி ஆயிஷா நஃப்லா அவர்கள் பெருமானாரின் மிஹ்ராஜ் பயணம் பற்றிய கதை சொல்ல வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. ஏ ஆயிஷா நஃப்லா, ஸ்டாண்டர்ட் 3rd IMS நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல், தக்கலை. நான் இப்போ உங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? இந்த கதை எல்லாருக்கும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இது நம்ம இஸ்லாமிய வரலாறுல முக்கியமான வரலாறு. அதுதான் மிஹ்ராஜ் பயணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் ரொம்ப சோகமா இருந்தாங்களாம். ஏன்னா அவங்களோட அன்பு மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மரணத்தினாலையும், அவங்களோட பெரிய அப்பா அபூ தாலிப் அவங்க மரணத்தினாலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நல்ல சோகமா இருந்தாங்களாம். அப்போ அல்லாஹ் நபி சோகமா இருக்கிறத பார்த்துட்டு ஒரு பயணத்தை ஏற்பாடு பண்ணானா. அதுதான் மிஹ்ராஜ் பயணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூட புராக்கு சொல்லக்கூடிய மின்னல் வேகத்துல போகக்கூடிய வாகனத்துல போனாங்களாம். ஃபர்ஸ்ட் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கால உள்ள மஸ்ஜித் ஹரம்ல இருந்து பாலஸ்தீன்ல இருக்க மஸ்ஜித் அக்ஸாக்கு பயணமானார்களாம். அதுக்கு இஸ்ரான்னு சொல்லப்படுமா.
இஸ்ரால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஸ்ஜிதுல் அக்ஸால வச்சு இதுக்கு முன்னாடி உள்ள நபிமார்களுக்கு 2 ரகாத்து தொலை வச்சாங்க. அதுக்கப்புறமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வானுலகத்தலுக்கு பயணமானார்களாம். அதுல முதல் வானத்துல ஆதம் நபியையும், 2வது வானத்துல ஈசா நபியையும், யஹ்யா நபியையும், 3வது வானத்துல யூசுப் நபியையும், 4வது வானத்துல இத்ரீஸ் நபியையும், 5வது வானத்துல ஹாரூன் நபியையும், 6வது வானத்துல மூசா நபியையும், 7வது வானத்துல இப்ராஹிம் நபியையும் பார்த்தாங்க. அந்த 7வது வானம் வந்தப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இதுக்கு மேல என்னால வர முடியாது, நீங்க போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போயிருவாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வுடனே அர்ஷுக்கு போவாங்களாம். அப்போ அல்லாஹ் நபிக்கு ஸ்வர்க்கத்தையும் நரகத்தையும் காமிச்சு கொடுப்பானா. அப்போ ஸ்வர்க்கத்துல நிறைய பெண்கள் இருப்பாங்களாம், அவங்கதான் ஹூருல் ஈன்கள். நரகத்துல நிறைய பெண்கள் இருப்பாங்களாம். ஏன்னா அவங்க இன்னொரு பெண்கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல போயிட்டு ஆனா இன்னொரு ஆளை பத்தி நிறைய புறம் பேசினாங்க. அதுக்கப்புறமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் கூட உரையாடல் நடத்தினாங்களாம். அதுக்குதான் முனாஜாத் அப்படின்னு சொல்லப்படுமா. முனாஜாத்ல தான் 50 வேளையா இருந்த தொழுகைய 5 வேளை தொழுகையா மாத்தினாங்களாம். இதுதான் மேராஜ் பயணம். அஸ்ஸலாமு அலைக்கும். பசிக்கு சாப்பிடுவது அல்ல இஸ்லாமிய உணவு முறை. சாப்பிடுவதிலும் ஒரு ஒழுங்கும் நேர்மையும் ஒரு மேன்மையும் இருக்கிறது. பெருமானார் உணவு உண்ட, தண்ணீர் பருகிய ஒவ்வொரு நடைமுறையிலும் உடல் நலத்திற்கான ஆரோக்கிய வழிமுறைகளும் நோய் நிவாரணமும் இருக்கிறது. எதை சாப்பிட வேண்டும், எப்போது சாப்பிட வேண்டும், சாப்பிடுவதை எப்படி சாப்பிட வேண்டும், சாப்பிடுவதற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும், சாப்பிடுவதற்கு முன்னால் என்ன செய்ய வேண்டும், சாப்பாட்டிற்கு பிறகும் முன்புமாக சொல்லப்பட வேண்டிய துவாக்கள் என்று உணவில் அவ்வளவு நேர்த்தியை இஸ்லாம் உருவாக்கி தந்திருக்கிறது. பெருமானார் அவ்வளவு அழகாக அவற்றை நமக்கு செயல் வடிவத்தில் நடத்தி தந்திருக்கிறார்கள். இதோ பெருமானாரின் உணவு வழி வைத்தியம் பற்றி, உணவு வழி மருத்துவம் பற்றி நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் வாழ்வியல் பயிற்றுனர் நெல்லை ஜெரீனா ஹமீத் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி வழி உணவில் மருத்துவம். சொரைக்காக்கு உப்பு இல்லை. இந்த காய்கறி என்னதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சொரைக்காய் அரபிக்கில் அத்துப்பான்னு சொல்லுவாங்க. இந்த காய்கறியை பற்றி நடந்த ஒரு உண்மை சம்பவம். என் தங்கச்சிக்கு கேன்சர், பிரஸ்ட் கேன்சர். ஸோ டாக்டர் 16 கீமோதெரப்பி போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு கீமோதெரப்பி முடித்த உடனே அவளுக்கு வாயெல்லாம் ரொம்ப உப்பாக இருந்துச்சு. அவளால் சாப்பிடவே முடியலை. அடிக்கடி வாயெல்லாம் ஃபஸ்ட்டு கொப்பளிச்சிக்கிட்டே இருந்தா, ஆனால் அவளால் சாப்பிடவே முடியலை. அப்போ தான் சொரைக்காவுடைய ஜூஸு தொலியோடு அடித்து குடித்தப்போ அவளுக்கு அந்த உப்பினுடைய தன்மை வேகம் குறைஞ்சி அவளால் சாப்பிட முடிஞ்சிச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக சஹாபி சொல்லுதாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிளேட்டில் அவங்க சொரைக்காவை தேடி பார்த்து எடுத்து சாப்பிடுறத நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் சொரைக்காவை நானும் விரும்பி சாப்பிட தொடங்கினேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் அப்படின்னு பார்த்தா, இது கரையக்கூடிய நார்ச்சத்தும் கரையாத நார்ச்சத்தும் இருக்கனால இது சீக்கிரமா செமிக்கும். அப்புறம் இது மலச்சிக்கல், அப்புறம் வாய்வு தொல்லை, இது எல்லாத்தையுமே அது குறைக்கும். கெட்ட கொழுப்புக்கு மாத்திரை சாப்பிடுறதுக்குள்ள செலவை கூட குறைக்கும். ஆனால் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கணும். இதுல என்னெல்லாம் சத்து இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இதுல 96% நீர்ச்சத்து இருக்கு. அப்புறம் நார்ச்சத்து, விட்டமின் சி, ரிப்போஃப்ளேவின், துத்தநாகம், தயமின், இரும்புச்சத்து, மெக்னீசியம் சத்து, அப்புறம் மேங்கனீஸ், இப்படி சத்துக்கள் நிறைய சத்துக்கள் இருக்கு. இதுல கால்சியம் இருக்கனால எலும்புகளை வலுவாக்கும், வலுப்படுத்தும். இது அது மாதிரி கர்ப்பிணி பெண்களாக இருந்தாலும் கர்ப்பிணி அல்லாத பெண்களாக இருந்தாலும் இதுக்கு ரொம்ப இது யூஸ் ஆகும். ஏன்னா பொதுவாக இப்போ ஒரு 10 பேர் பெண்கள் இருக்குத இடத்துல அதுல 53 பெண்களுக்கு
பெண்களுக்கு 53 பெண்களுக்கு இரத்த சோகை இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆய்வு. அப்போ நம்ம கர்ப்பிணியா இருந்தாலும் கர்ப்பிணி இல்லாதவங்க எல்லாருமே சொரைக்காய் சாப்பிடணும். அது மாதிரி கல்லீரல் செயல்பாட்டை அது சமநிலைப்படுத்துது. அப்புறம் நிறைய பேருக்கு ஒண்ணுக்கு வரல, சிறுநீர் கழிப்பதில் சிரமம். இது சிறுநீர் பெருக்கி, இதுவும் சிறுநீர் பெருக்கி தான். அது மாதிரி இதுக்கு முன்னாடி பார்த்த நம்ம பார்லியும் அது சிறுநீர் பெருக்கி தான். அதனால இப்ப டயாலிசிஸ்லாம் வராம நம்மள பாதுகாத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சொரைக்காய் வாரத்துல 2 நாளாவது சாப்பிடுங்க. அது நம்ம பிபி கட்டுப்படுத்தும். அந்த சொரைக்காய் நம்ம அப்படி சாப்பிடுறதுனால நமக்கு நீர் நல்லா போகும். அப்ப இந்த டயாலிசிஸ் நம்ம செய்யணும் அப்படிங்கிற அவசியம் ஏற்படாது. அதே மாதிரி சில ஊர்ல இப்ப சொரைக்காய் கிடைக்கலையே நம்ம என்ன செய்ய அப்படின்னு சொல்லவங்க, அப்ப அதுக்கு பதிலாக ஜுக்கினி அப்படின்னு சொல்லி ஒரு காய்கறிய அரப்ஸ் வாங்குறத நீங்க பார்த்திருப்பீங்க. அதை நம்ம யூஸ் பண்ணலாம். அப்போ கல்லீரல், பிபி, எலும்பு ஸ்ட்ராங் ஆக்குது. இப்படி உள்ள இந்த சொரைக்காய் ரொம்ப பைசாவும் கம்மி. கடையில 10 ரூபாய்க்கு இத்தா பெரிய சொரைக்காய் தந்துருவாங்க. அதே நேரம் நம்ம வீட்டுல போட்டா 60 நாள்ல அதை அறுவடையே பண்ணிடலாம். முந்தி காலத்துலலாம் அந்த சொரைக்காய்க்குள்ள அந்த காயை அப்படியே தூக்கி போட்டு காய வச்சு அதுல தண்ணி கூட ஊத்தி வைப்பாங்க. நம்ம பழைய காலத்து இதுல பார்த்த அன்னைக்கு இதெல்லாம் உள்ள நிறைந்த ரசூலுல்லாஹ் சுன்னத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணி ஒரு நோயும் தவிர்க்கும் உணவாக நம்ம சொரைக்காய் அடிக்கடி சாப்பிடலாம். நான் உங்கள் ஜரீனா, உங்கள் மனதில் உள்ள பாரத்தை ஷேர் செய்யணும் அப்படின்னு யார் விரும்புதாங்களோ அவங்க மனபாரத்தை கேட்க தயாராக உள்ளேன். ஜரீனா ஹமீத். என்னுடைய ஃபோன் நம்பர் 9626578280. ரூபி சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நீங்கள் விரும்பிய ஆடைகளை வாங்கிட வருகை தாருங்கள். லேட்டஸ்ட் மாடல்களில் பூனம் சாரீஸ், காட்டன் சேலை, பட்டுச் சேலைகள், மேலும் பெண்களுக்கான சுடிதா, சுடி மெட்டீரியல் நீங்கள் எதிர்பார்த்த வண்ணம் மிகவும் குறைந்த விலையில் கிடைக்கும். டி ஷர்ட் வகைகள் மற்றும் ஷர்ட், காட்டன் பேண்ட், மேலும் ஆண்களுக்கான ஜீன்ஸ் பேண்ட் லேட்டஸ்ட் மாடல்களில் கிடைக்கும். சுடி மெட்டீரியல், சுடிதார் போன்றவை, சிறுமிகளுக்கான ஃப்ராக், வெஸ்டர்ன் செட், சிறுவர்களுக்கான பேண்ட் ஷர்ட் எங்களிடம் 5% முதல் 10% வரை தள்ளுபடி உண்டு. ஆடைகள் என்றாலே உங்கள் நினைவுக்கு வருவது ரூபி சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் தாங்க. போன் 253983, பெரிய தெரு, மணிக்கூண்டு அருகில், பட்டுக்கோட்டை. நாகரிகம் ஆற்றங்கரையில் தோன்றியதால் நாகரிக தொட்டில் என்று ஆற்றங்கரைகள் அழைக்கப்படுகின்றன. அதே போன்று நாம் சுமந்து கொண்டிருக்கும் பல்வேறு விதமான நோய்கள், உபாதைகள், உடல்நலக் குறைவுகள், பிரச்சனைகள், இவை எல்லாவற்றின் துவக்கமாக வீட்டு அடுக்களை இருக்கிறது. எனவே நோய்களின் தொட்டில் என்று அடுக்கலையை சொல்லலாமா? ஏன் என்றால் உடல்நலக் குறைபாடு என்பது அடுக்கலையிலிருந்து துவங்குகிறது என்கிறார் உணவு அது செம்மையானால் பகுதியில் ஊட்டச்சத்து நிபுணர் பானு அப்துல்லா அவர்கள். இசை முரசு இணைய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமதான் வசந்த நிகழ்ச்சிக்காக நியூட்ரிஷன் பத்தி கொஞ்சம் பார்க்கலாமா? நம்மள பல பேர் இப்போ ஒரு விஷயத்த சாதாரணமா எடுத்துக்கிறோம். டயபெட்டிஸ், பிபி, கொலஸ்ட்ரால், ஒபிசிட்டி இதெல்லாம் வயசால வர நோய்னு நினைக்கிறோம். அதுதான் முதல் தவறு. உண்மை என்னன்னா, இந்த லைஃப் ஸ்டைல் டிசீஸ் எல்லாமே ஹாஸ்பிட்டல்ல ஆரம்பிக்கல, கிச்சன்ல இருந்து ஆரம்பிக்குது. நம்ம கிச்சன்ல தினமும் என்ன நடக்குது? அதே ஆயில், அதே ரீஃபைன் ஃப்ளோர், அதே சுகர், அதே லேட் நைட் டின்னர். இதெல்லாம் ஒரு நாள் ப்ராப்ளம் கிடையாது. டெய்லி ஹேபிட் ஆகும்போது அது ப்ராப்ளம் ஆகுது. டிசீஸ் சடனா வர்றதில்ல, பிளேட்ல இருந்து பாடிக்கு மெதுவா போகுது. டயபெட்டிஸ் எப்படியெல்லாம் வருதுன்னு பார்த்தோம்னா, அதுக்கு சுகர் மட்டும் காரணம் கிடையாது. எக்ஸஸான ரைஸு, ஒயிட் பிரெட்டு, ஸ்வீட் டீ, ஃபைபர் இல்லாமல் சாப்பிட்றது, ப்ரோட்டீன் இல்லாமல் இருக்கிறது, இது எல்லாம் சேர்ந்து பேன்கிரியாஸை டெய்லி டார்ச்சர் பண்ணுது. 10 to 15 இயர்ஸ் சைலன்ஸாக இருக்கும். அப்புறம் ரிப்போர்ட்டில் பார்த்தா சுகர் ஹையாக தெரியும். பிபியும் அதே மாதிரி தான். சால்ட் அதிகம்னு மட்டும் சொல்லி இதை முடிச்சிட முடியாது.
ப்ராசஸ் ஃபுட்டு, பிக்கிள்ஸு, பேக்கரி ஐட்டம்ஸு, பொட்டாசியம் ஃபுட்டு இல்லாதது, தண்ணி நிறைய குடிக்காமல் இருக்கிறது, இது எல்லாமே கிச்சன் சாய்ஸ் தானே. நியூட்ரிஷன்னா அது வந்து ஒரு காஸ்ட்லியான டயட் அப்படிங்கிறது கிடையாது, சிம்பிளான ரூல் தான். பிளேட்டை பொறுத்த வரைக்கும் பாதி வெஜிடபிள்ஸு, கொஞ்சம் ப்ரோட்டீன், கொஞ்சம் ஆயில், கொஞ்சம் சுகர், இதில் கன்சிஸ்டன்சி இருந்துச்சுன்னு சொன்னால் மெடிசன்ஸோட தேவை குறைவாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் டைமிங். இந்த லேட் நைட் டின்னரு, ஸ்கிப்பிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, இது எல்லாமே டைஜஷனுக்கு ஒரு கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். அந்த பாடி கிளாக்குக்கு ரெஸ்பெக்ட் இல்லாமல் போயிடும். லைஃப் ஸ்டைல் டிசீஸ்ங்கிறது வந்து லைஃப் ஸ்டைல் சொல்யூஷன் தான். ஃபேன்சி டிடாக்ஸ் ட்ரிங்க்ஸ்லாம் தேவையே இல்லை. கிச்சனில் ஒரு சின்ன டிசிப்ளின் இருந்தால் போதும். அதே மாதிரி சாப்பிடும்போது அந்த பிளேட்டில் இருக்கிறத முதல்ல நம்ம ஃபைபரை சாப்பிட்டுட்டு, அப்புறம் ப்ரோட்டீன் சாப்பிட்டு, அப்புறமா ஃபேட் சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் கார்போஹைட்ரேட் எடுக்கிற பழக்கத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கத்துக்கு கொண்டு வந்தோம்னாலே நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு மாற்றம் தேவைப்படும். ஒரு குடும்பம் எப்படி சாப்பிடணும்னு நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதை விட ஒரு பிளேட் சேஞ்ச் பண்ணோன்னு சொன்னால் அது வந்து லைஃபே சேஞ்ச் பண்ணும். ரியல் நியூட்ரிஷன் அப்படிங்கிறது ரியல் ப்ரிவென்ஷன். ஸோ இன்னைக்கு என்ன சமைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு, என்னைக்கு என்னெல்லாம் உடம்புக்கு தேவை, அந்த மாதிரி நம்ம ஒன்று யோசித்து செய்யும்போது நிச்சயமாக நம்மளுடைய லைஃப் நிச்சயமாக ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வந்த கருத்து. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வளமிக்க இலக்கிய இலக்கண மரபு கொண்ட அரபிய கவிதை ஒன்றை தமிழ்படுத்தி அதன் வளத்தை நமக்கும் புரியும்படியாக தருகிறார் புதுக்கோட்டை அன்னை கதீஜா அகாடமி கதீஜா கலை அறிவியல் கல்லூரியின் அரபித்துறை பேராசிரியர் அபு தாஹிர் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையை சேர்ந்த நான் பேராசிரியர் அபு தாஹிர் எம்ஏ எம்ஃபில் இன் அரபிக். தற்பொழுது புதுக்கோட்டை மாவட்டம் அம்மாப்பட்டத்தில் இயங்கி வரும் அன்னை கதீஜா கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரியில் அரபிக் துணை பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன். நான் இங்கு சில படிப்பினைக்குரிய கவிதைகளை பொருளுடன் கூற இருக்கிறேன். முதலாவதாக ஷேக்ஸ்பியர், ஆங்கில கவிஞர் ஷேக்ஸ்பியர் அவர் கூறிய ஒரு சிறிய படிப்பினைக்குரிய ஒரு கவிதை. லவ் அன்ன லில் மாஇ லிசானன் லகால லிசானு யக்ஸில் கல்பக கப்ல அன் தக்ஸில யதைக். தண்ணீர் என்ற பொருளுக்கு, நிச்சயமாக தண்ணீர் என்ற பொருளுக்கு நாவு இருக்கும் என்று சொன்னால், அந்த நாவாகிய தண்ணீர் என்ற நாவு கூறியிருக்கும், மனிதனை பார்த்து கூறியிருக்கும், ஈகசில் கல்பக்க, உன்னுடைய உள்ளத்தை கழுவிக்கொள், சுத்தமாக்கிக்கொள், தூய்மையாக்கிக்கொள், கபல் ஆம் தகசில எதை, உன்னுடைய இரு கைகளையும் கழுவுவதற்கு முன்னால் உன்னுடைய உள்ளத்தை தூய்மையாக்கிக்கொள், தூய்மைப்படுத்திக்கொள். ஆக நான் உபயோகப்படுத்தும் தண்ணீரை, அந்த தண்ணீருக்கு நாவோ என்று ஒன்று உள்ளது என்று சொன்னால், அந்த நாவாகிறது எவ்வாறு கூறியிருக்கும் என்பதாக அந்த கவிஞர் அழகான முறையிலே கூறியுள்ளார். அப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய உள்ளத்தை தூய்மையாக்கி கொள்ள வேண்டும், தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். யாரை பற்றியும் தவறான சிந்தனை கொள்ளக்கூடாது. வலா தலுன் பிஹி லன்ன சவ், யாரை பற்றியும் தவறா எண்ணம் கொள்ளக்கூடாது. இதுக்கு ஒரு அழகான ஒரு உதாரணம் நபிஸா சொல்லியிருக்காங்க. ஒரு நபிஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சபையில் மஸ்ஜித் நபவியில் சஹாபாக்கள் மத்தியில் பயணம் செய்யும் பொழுது ஒரு சஹாபி வராங்க. ஒரு சஹாபி பள்ளிக்குள்ள வராங்க. சஹாபியை பார்த்து நபிஸா சொல்லிடுறாங்க, யாராவது சொர்க்கவாசியை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இவரை பார்த்து கொள்ளுங்கன்னு சொல்றாங்க. அப்ப 3 நாள் இதே மாதிரி நடக்குது. 3 நாளும் இந்த சுப செய்தி அந்த சஹாபிக்கு சொல்றாங்க நபிஸா அலைஹிஸ்ஸலாம். அப்ப சஹாபாக்களுக்கு நன்மை செய்வதன் மேல ஆர்வம், ஹிர்ஸ் நன்மை செய்வது மீது ஆர்வம், ஆசை, பேராசை அதிகம். உடனே ஒரு சஹாபி என்ன செய்யறாங்க, எந்திரிச்சு அந்த சஹாபி பின்னாடியே போறாங்க. இவர் அப்படி என்ன நல்லா மனுஷரை பார்க்கணும்னு சொல்லிட்டு போறாங்க. போய் என்ன செய்யறாங்க, வீட்டு பக்கத்துல போனதுமே சலாம் சொல்லி அனுமதி வாங்குறாங்க. இந்த மாதிரி உங்க வீட்டுல நான் 3 நாள் தங்கலாமா, எனக்கு என் அத்தாவுக்கும் சண்டை, அதனால வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன், உங்க கூட தங்கிக்கல, எனக்கு அனுமதி கொடுங்க
அப்படி அனுமதி வாங்கி என்ன செய்றாங்க, 3 நாள் உள்ள தங்குறாங்க. வீட்டில் தங்குறான். அப்போ வீட்டில் பார்க்குறாங்க, அவங்க வீட்டில் விசேஷமான எந்த பொருளும் இல்லை. இந்த சஹாபிட்டையும் விசேஷமாக எந்த அமலும் இல்லை. எப்பயும் போலதான் 5 நேரம் தொழுகிறாரு, சாப்பிட்றாரு, தூங்குறாரு. ஸோ 3 நாள் முடியுது. 3 நாள் முடிஞ்சு வெளியே வராங்க. வீட்டை விட்டு வெளியே வரும்போது சொல்றாங்க, எனக்கு எங்கள் அத்தாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாள் உங்களை சுபச்சி சொன்னாங்க, சொர்க்கவாசி சொர்க்கவாசி சொர்க்கவாசின்னு. என்ன காரணம் தெரிஞ்சுக்க வந்தேன். ஆனா நீங்க அப்படி என்ன விசேஷமான அமல் செய்யற மாதிரி தெரியல, என்ன அப்படி அமல் செய்றீங்க? அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன விசேஷமான அமல் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இந்த சஹாபி கேட்கறாங்க. நீங்க இவ்வளவு வழக்கு டைம் கேட்கறதுனால தான் நான் சொல்றேன்னு சொல்லிட்டு அந்த சஹாபி சொன்னாங்க, காலை எழுந்துல இருந்து இரவு தூங்குற வரைக்கும் நான் யாரை பத்தியும் என் உள்ளத்தை தவறா எண்ணம் கொள்ள மாட்டேன். யாரை பத்தியும் தவறான எண்ணம் உள்ளத்துல வராது, உதிக்காது. அப்ப அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபி இருந்தனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு என்ன செஞ்சாங்க, சுப செய்தி சொன்னாங்க, சொர்க்கவாசின்னு. அப்ப அந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும், நம்மளோட உள்ளத்தை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும், நம்மளோட உள்ளத்தை தூய்மையாக்கி கொள்ள வேண்டும், பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். யாரை பத்தியும் தப்பா நினைக்கக்கூடாது, யாரை பத்தியும் தப்பா நினைக்கக்கூடாது. தவறாக நினைப்பவர்கள், தவறாக பேசுபவர்கள், உள்ளத்துல ஒண்ணு வெளியே வச்சு பேசுவாங்க, அவங்கதான் முனாஃபிக். அவங்கள பத்தி நபி தெளிவா சொல்லியிருக்காங்க, இருமுகம் உடையவன். உள்ளத்துல ஒண்ணு இருக்கும், வெளியே ஒண்ணு இருக்கும். அப்ப அந்த மாதிரி முனாஃபிக்தனமான மனிதன் மட்டும் நபி ஸல்லல்லாஹு பாவம் சொல்லியிருக்காங்க, அந்த முனாஃபிக்தனமான மனிதனாக ஆயிடக்கூடாது. அப்போ உள்ளத்துல என்ன செய்யணும், யாரை பத்தி இந்த ஒரு கபடம், கள்ளம், குரோதம், பொய், புரட்டு, துரோகம், ஏமாத்து, இது போன்ற எந்த கெட்ட விஷயம் இல்லாம பரிசுத்தமான முறையில உள்ளத்தை வச்சுக்கணும். உள்ளத்தை அல்லாஹ்வுடைய சிந்தனை, அல்லாஹ்வுடைய கட்டளை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியத்தை மட்டும்தான் உள்ளத்தை நிரப்பணும். உள்ளத்துல தீனுடைய ஃபிக்ர், உள்ளத்துல உம்மத்துடைய கவலை, தீனுடைய ஃபிக்ரை தான் நம்ம உள்ளத்துல கொண்டு வரணும். அப்போ உள்ளத்துல தேவையில்லாத விஷயங்களை விட்டு நம்ம தவிர்த்துக்கணும். இதுதான் இந்த கவிதை மூலமா தெரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயங்கள். கவிதை கூறியவர் வில்லியம் ஷேக்ஸ்பியர். இவர் ஒரு ஆங்கில கவிஞர். அப்ப நல்ல நல்ல மக்களாக நம் அனைவரையும் பொந்திக் கொள்ளக்கூடிய அடையாளாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அரசியல், சினிமா, வர்த்தகம் எல்லாம் அழகாய் கொண்டு சேர்த்திட மெகா டிஜிட்டல் ஃபிளெக்ஸ் அண்ட் பேனர். திருமண விளம்பரம், ஓர்டிங் போர்டுகள், உடனடி பேனர்கள் செய்திட மெகா டிஜிட்டல் ஃபிளெக்ஸ் அண்ட் பேனர். மெகா டிஜிட்டல் ஃபிளெக்ஸ் அண்ட் பேனர், மவுண்டோ, அடையார், கோயம்பேடு மற்றும் திருவொற்றியூர். போன் 94400746. ஜகாத் என்பதை நாம் கணக்கிடுகிறோம். முறையாக கணக்கிடப்பட்ட ஜகாத்துகள் நம்மிடம் இருக்கும் ஒவ்வொரு செல்வத்தின் மீதும் பொருந்தும். அசைகிற சொத்து, அசையாத சொத்து, நிரந்தரமாக வருமானம் தருவது, காலத்திற்கு தகுந்தாற்போல வருமானம் தருவது என்று அது தருகிற அளவீடு மிக நுட்பமாகவும் மிக தெளிவாகவும் இருக்கிறது. அதை சரியாக புரிந்து கொள்வதுதான் நமது கடமை. இதோ ஜகாத் குறித்த முழுமையான விளக்கத்தை தருகிறார் ஈரோடு அல்லமின் மெட்ரிக் பள்ளி மாணவி லத்தீஃபா அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் லத்தீஃபா. நான் அல்லமின் பதின்ம மேல்நிலை பள்ளியில் 9ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய என் உரையாடலில் ஜகாத் என்றால் என்ன, அது யார் யாருக்கு கடமை மற்றும் ஜகாத்தின் அளவு என்ன என்பதை பற்றி நான் விளக்கமாக கூறுகிறேன். இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய 5 தூண்களில் 4வதாக இருக்கக்கூடிய மிக பெரிய தூண் தான் ஜகாத். ஜகாத் என்ற வார்த்தைக்கு வளர்ச்சி அடைதல் அல்லது தூய்மைப்படுத்துதல் என்பதுதான் மிக சரியான பொருள். ஜகாத்தானது இஸ்லாமிய வரலாற்றில் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டுதான் நம் மீது, அதாவது முஸ்லிம்கள் மீது கடமையாக்கப்பட்டது. நோன்பும் இந்த வருடம்தான் நமக்கு கடமையானது. அல்லாஹ் சுப்ஹான தஆலா அவனுடைய திருமறையான திருக்குர்ஆனில் 82 இடங்களில் தொழுகை மற்றும் ஜகாத் பற்றி
தெளிவாக கூறியுள்ளான். ஏனென்றால் அந்த அளவிற்கு தொழுகை மற்றும் ஜக்காத் முஸ்லிம் மீது கடமையாகும். அல்லாஹு தாலா திருக்குர்ஆனில் வாக்கிமு ஸலாத்த வஆத்து ஸகாத்த வர்அஉ மஅர் ராக்கிஈன், தொழுகையை கடைபிடியுங்கள், ஜக்காத்தையும் கொடுத்து வாருங்கள், ருக்கூஃப் செய்வோரோடு சேர்ந்து நீங்களும் ருக்கூஃப் செய்யுங்கள் என்று 2வது அத்தியாயம் 43வது வசனத்தில் கூறப்பட்டுள்ளது. முஸ்லிமாக இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் ஜக்காத் பற்றிய சட்ட திட்டங்களை பின்பற்றி வாழ வேண்டும். அப்படி பின்பற்றவில்லை என்றால் நாம் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறினவர்கள் போல் ஆகிவிடுவோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆமீன். அடுத்ததாக ஜக்காத்தின் நோக்கம் என்ன? ஜக்காத் கொடுக்கிறது அப்படிங்கிற விஷயம் பிறருக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு மிக பெரிய உதவிதான். இந்த உதவிய நாம் செய்வதால் நம்முடைய செல்வத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகள் தூய்மைப்படுத்தப்படுகிறது. மேலும் அல்லாஹு தாலா நமக்கு கொடுத்த செல்வத்தினால் நமக்கு சோதனை தான். அதனால் நிறைய ஆபத்துகளும் பல கேடுகளும் விளையும். இந்த மாதிரி இருக்கும்போது நாம் அந்த செல்வத்தை அல்லாஹ்வின் பாதையில் செல்வழிக்கும் போது நாம் அல்லாஹ்விடம் நெருக்கமாக இருக்கிறோம். சுபஹானல்லாஹ். நாம் அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய மிக பெரிய வணக்க வழிபாடுகளுள் ஒன்று ஜக்காத். அல்லாஹ் குர்ஆனில் நபியே அவர்களுடைய செல்வத்திலிருந்து தர்மத்திற்கானதை எடுத்துக்கொண்டு அதனால் அவர்களை உள்ளும் புறமும் தூய்மையாக்குவீராக, இன்னும் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வீராக, நிச்சயமாக உம்முடைய பிரார்த்தனை அவர்களுக்கு சாந்தியும் ஆறுதலும் அளிக்கும். அல்லாஹ் யாவற்றையும் செவியுறுவோனாகவும் அறிபவனாகவும் இருக்கின்றான் என்று 9வது அத்தியாயம் 103வது வசனத்தில் கூறப்பட்டுள்ளது. அடுத்ததாக ஜக்காத் கடமையாகும் நிபந்தனைகள். 1. முஸ்லிமாக இருப்பது. 2. நிசாபை அடைவது. நிசாபை அடைவது என்றால் ஜக்காத்துடைய கடமை நமக்கு கடமையாகும் அளவிற்கு நம்மிடம் பொருள் இருப்பது. 3. தனக்கு சொந்தமான பொருளாக இருப்பது. 4. ஒரு வருடம் பூர்த்தியாகி இருப்பது. ஒரு வருடம் பூர்த்தியாகி இருப்பது இங்க யாரை குறிக்குது அப்படின்னா செல்வத்திற்கு மட்டும் குறிக்கிறது. 5. தேவைக்கு போக மீதம் உள்ள பொருட்கள். அடுத்ததாக ஜக்காத் கொடுக்க வேண்டிய பொருட்கள். தங்கம், வெள்ளி, பணம், வியாபார பொருட்கள், ஆடு, மாடு, ஒட்டகம், பழங்கள் மற்றும் தானியங்கள், இவைதான் ஜக்காத் கொடுக்க வேண்டிய பொருட்கள். அடுத்ததாக ஜக்காத் எப்போது நிறைவேற்ற வேண்டும்? ஜக்காத் என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ள மிக முக்கியமான கடமை. நாம் வைத்திருக்கும் பொருள் எப்போது ஜக்காத் நிலையை அடையுதோ அப்போதே நம் மீது ஜக்காத் கடமையாகிவிடும். ரமலான் மாதத்தில் தான் ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்று அவசியமில்லை. உடனடியாக ஜக்காத் கொடுத்துவிட வேண்டும். உதாரணமாக ஜனவரி மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவு தங்கம் வாங்கினோம் என்றால் அடுத்த ஜனவரி மாதத்தில் அதற்குரிய ஜக்காத் கொடுத்துவிட வேண்டும். அடுத்ததாக ஜக்காத்தை ஒரு முறை கொடுத்தால் போதுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தமது செல்வத்தினால் ஜக்காத்தை பரிசுத்த எண்ணத்துடன் உளப்பூர்வமாக வருட வருடம் கொடுப்பவர் இறை நம்பிக்கையின் ருசியை சுவைத்துக் கொள்வார் என்ற நூல் அபுதாவுத் 1349 கூறப்பட்டுள்ளது. அதாவது செல்வத்துடைய அளவு ஜக்காத்துடைய நிசாபுடைய அளவுக்கு சமமாகும். அப்போது நாம் அனைவரும் கண்டிப்பாக எத்தனை முறை வேண்டுமானாலும் ஜக்காத் கொடுக்க வேண்டும்.
இவ்வாறு இல்லாமல் வருடத்திற்கு ஒரு முறை மட்டும்தான் என்பது குரானிற்கு மாற்று கருத்தாகும். ஒவ்வொரு வருடமும் ஜக்காத் கொடுத்தால் நம்முடைய செல்வம் குறையும் என்பது நம்முடைய அறியாமையாகும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இதை பற்றி அல்லாஹ் தமது திருமறையில் அல்லாஹ்வின் பாதையில் தங்கள் செல்வத்தை செலவிடுபவர்களுக்கு உவமையாவது ஒவ்வொரு கதிரிலும் 100 தானிய மணிகளை கொண்ட 7 கதிர்களை முளைப்பிக்கும் ஒரு வித்தை போன்றது. அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு இதை மேலும் இரட்டிப்பாக்குகின்றான். இன்னும் அல்லாஹ் விசாலமான கொடையுடையவன், யாவற்றையும் நன்கறிபவன். அடுத்ததாக ஒவ்வொரு பொருளுக்கும் ஜக்காத் கொடுக்க வேண்டிய அளவு. முதலாவதாக தங்கம் மற்றும் வெள்ளி. இதை பற்றி ஒரு ஹதீஸ். நம்மிடம் தங்கம் 85 கிராமிற்கு குறையாத அளவுக்கு தங்கத்தை ஒரு வருடம் முழுவதும் நம்மிடம் கைவசம் வைத்திருந்தால் ஜக்காத் கொடுக்க வேண்டும். அதற்கு மேலும் வைத்திருந்தால் அதற்கும் சேர்த்து கொடுக்க வேண்டும். ஹதீஸ் இடம்பெறும் நூல் இப்னு மாஜா 1448. அடுத்ததாக ஜக்காத் பெற்றிட தகுதி வாய்ந்தவர்கள். 1. எவ்வித வருமானமும் இல்லாத பரம ஏழைகள், அதாவது பக்கீர். 2. வருமானத்தை விட செலவினங்கள் விஞ்சிய ஏழைகள், அதாவது மிஸ்கின். 3. ஜக்காத் நிதியின் வசூலர்களாக நியமிக்கப்பட்ட ஊழியர்கள். 4. புதிதாக இஸ்லாத்தை தழுவியர்கள். 5. அடிமைகளை விடுதலை செய்தல். 6. கடலில் மூழ்கி தவிப்பவர்கள். 7. அல்லாஹ்வின் பாதையில் போர் புரிவோர். 8. வலிப்போர்கள் ஆகிய 8 வகையினர். இந்த 8 கூட்டத்தாரை தவிர மற்றவர்களுக்கு கொடுத்தால் ஜக்காத்து செல்லாது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ரமலான் மாதத்தில் நாம் அனைவரும் ஜக்காத்துடைய கடமைகளை பின்பற்றி அல்லாஹ்விற்கு நெருக்கமானவர்களாக ஆவோமாக. வாஹித தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாமிக் மாடல் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருவிதாங்கோடு. மிகச்சிறந்த கட்டமைப்பு, ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு தனித்தனியே விசாலமான வகுப்பறைகள், தொழுகை கூடங்கள், எழில் கொஞ்சம் 2 விளையாட்டு மைதானங்கள், அடிப்படை வசதிகள் அனைத்தும் நேர்த்தியாக அமைய பெற்ற கல்வி நிறுவனம். மாவட்ட மற்றும் மாநில அளவில் உயர் மதிப்பெண் பெறுவதுடன் நபிகள் போதித்த நற்குணத்துடன் உங்கள் குழந்தைகள் LKG முதல் +2 வரை கல்வி கற்று பயன்பெற உங்கள் குழந்தைகளை சேர்த்திடுவீர். 4 பாடப்பிரிவுகளில் +1 admission நடைபெறுகிறது. For admission, contact Islamic Model Metric Higher Secondary School, திருவிதாங்கோடு, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். தொடர்புக்கு செல் 6382388242. இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இறையியல் சார்ந்தே நிறைய நோய் நிவாரணம் இருக்கிறது. அதில் ஒன்றுதான் ஹஜ்ரத்துல் புர்தா என்னும் இறை நம்பிக்கையோடு நோய் நிவாரணத்திற்கான ஒரு துவா சார்ந்த வழியியல் பாடல். இதோ அந்த கஜிதத்துல் புர்தா என்னும் அந்த அழகான இலக்கிய மரபு சார்ந்து இறையியல் நம்பிக்கையோடு அவை எவ்வாறு பாடப்படுகிறது, அதன் முழுமையான பயன் என்ன, என்ன அடிப்படையில் அவை நோயாளிகளுக்கு அல்லது படுக்கையில் இருப்பவர்களுக்கு, மரணத்தருவாயில் இருப்பவர்களுக்கெல்லாம் பாடப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை மையமிட்டு தெளிவுபடுத்துகிறார் நன்னிமா வீட்டு திண்ணையில் எழுத்தாளர் முதுவை சம்சுல் ஹுதா பானு அவர்கள். இசை முரசு எஃப்எம் இணைய வானொலி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சல்வா நன்னி வீட்டில் காணுமே, அல்லாவே நன்னிக்கிட்ட இவரோ மாமு நெஞ்சு வலி வந்து ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருக்கான்னு சொன்னால் ஆஸ்பத்திரி வைத்தியத்தோடு இவரா மாமுக்கு சீக்கிரம் தேவையாக ஆகணும்னு ஏதாவது சூறாவெலாம் ஓதணும்ண்டு ஓத சொல்லி தானும் ஒருமையோடு இருந்து ஓதி அல்லாட்டையும் அல்லாவோட ரசூல்கிட்டையும் அவங்களும் கேட்டு நம்மளையும் கேட்க வைப்பாங்களே. இப்போ பார்த்து நன்னி வீடு பூட்டி கிடக்கே. ஏன்னா அல்லாட்டமா பிரதோஷ சல்வா நன்னி வீட்டு வாசலில் நின்ற போது
தெருவில் ஒவ்வொருவருவாய் செய்தி கேட்டு இப்ராஹிம் மாமும் நலனுக்கு துவா செய்தவாறு கவலையோடு நின்றிருந்தார்கள். அடி அந்தா செல்வனன்மா வாராக, அவன்தான் பார்த்துட்டேன் நான் என ஓட்டமும் நடையுமாக நன்னியை நோக்கி ஓடிய அத்தாச்சி குஞ்சரத்தம்மா, நன்னிமா இப்ராஹிம் மாமாவுக்கு நெஞ்சு வலி வந்து ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வரலாம், சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டேன்னா. நான் இருந்தாலும் நீங்கள் துவா கேட்டால் எங்கள் எல்லாரும் தெம்பாக இருக்கு, எங்கள் எல்லாருக்கும் பயானோட பக்குவமான மனசை கொண்டு வந்துடுவீங்க நன்னிமா. எங்களுக்கு பதறி போய் கிடக்கும், அதே நாங்கள்லாம் காத்து கிடக்கோம் என குஞ்சரத்தம்மா அத்தாச்சி கூற, அல்லாவே இப்ராஹிம் என் பேரன் சின்ன வயசு புள்ள ஊட்டிக்காரன், என் பேரன் பொண்டாட்டி கருகுமணி பாக்கியத்தை எல்லாம் நீட்டிச்சு கொடுக்கணும் ஆமி. அடி தெருவோடு இப்படி அனுப்பிய அவரவர் ஒதுவெடுத்து ஓர்மையோட இப்ராஹிம் மாமுக்கு சிபா வாகனம்னு நபில கட்டி தொழுது துவா கேட்காம துவாங்கிறது மனசை ஒரே ஓர்மையோட எந்த மொழியில் அல்லாஹ்கிட்ட கேட்டாலும் அல்லாஹ் கபலாக்கி வைப்பேன். அந்த வல்ல நாயனை முழு அங்கீகாரத்தோட நம்பிக்கையோட துவா கேளுங்க. இந்த ஜீவனோட ரூக அல்லாஹ் எப்போ வாங்குவான்னு தெரியாது. சல்வா நன்னிதே வரணும்னு இப்படி சலன்னு நிற்காதிய மக்கா. எந்த நேரம் எனக்கு என்னன்னு சொல்ல முடியுமா? என் தங்கமே குஞ்சரத்தம்மா, உன்னோட துவா ரொம்ப பெருசுதாயி. இப்ராஹிமுக்கு உன் மனசு இத்தனை துடிக்குது பாரு, அதுதான் மனிதாபிமானம். அல்லாஹ் இதைத்தான் விரும்புவேன். நானும் வயலில் ஆட்டை கெடை போட சொல்லியிருந்தேன். வயலோட ஓரத்துக்கு அதை பார்த்து அந்த உரம் போடணும்ல, அதுக்குத்தான் உரம் அந்த ஆட்டுக்குட்டி போடுற அந்த புழுக்கையெல்லாம் உரமாக போயிடும். அதுக்குத்தான் கெடை ஓட சொல்லியிருந்தேன். பாண்டிக்கிட்ட ரூபாயை கொடுக்க போயிருந்தேன். நெத்தி வேர்வை நிலத்தில் விழுகிறதுக்கு முந்தி உழைப்பாளி ஊழியே கொடுத்துறோம்ல. கண்மணி நாயங்க சொல்லியிருக்காக உழைப்பாளி 10 ரூபாவை ஏற்றுக்கிற கூடாதுண்டு. அதேன் போனேன் தாய்களா. சரி பொதுவை எடுத்துகிட்டு வாங்க. கசீதத்தில் புர்தாவை ஓதுவோம் நம்ம எல்லாரும். கசீதத்தில் புர்தா நோயாளிக்கு நேர்ந்து ஓதுனா நோயாளி சிபாவாயிருவாக. சூபி ஞானி இமாம் பசூரி அவங்களால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழப்பாடும் உலக புகழ்பெற்ற அரபு பாமாலமாவு. இமாம் பசூரி பக்கவாத நோயால் பாதிக்கப்பட்ட போது நாயகத்தை அந்த நோயோட புகழ்ந்து கசீதத்தில் புர்தாவை எழுதுனாங்களாம். ஆமாம், கண்மணி நாயகம் கனவுல வந்து போர்வை இமாம் பசூரிக்கு போத்துனாகலாம். பக்கவாதம்லாம் குணமாகி போச்சான். மதினாவில் உள்ள நபீல் நாயகர் ரவுலா ஷரீப் இருக்குல்ல, மதினாவில் நபீல் நாயகர் ரவுலா ஷரீப்பு, அதில் ஓதுவாகலாம். வரலாற்று சிறப்பான இடத்துலலாம் அந்த கசீதத்தில் புர்தாவை ஓதுவாகலாம். கண்மணி நாயங்க இஸ்லாம் மார்க்கத்துக்கு கொஞ்சம் பாடப்பட்டாக. அவளை ஜிப்ரீல் அலைவசலாமே வந்து சந்திக்க அல்லாஹ் வச்சிருக்கானா எம்பூட்டு மேன்மையானவங்க. அவளை புகழ்ந்து அல்லாவை நேர்ந்து ஓதுவோம் மக்கா. அல்லாஹ் படைச்ச மருந்துகளும் நம்ம இத்தனை மக்கா புர்தா ஓதி துவா ஓதுறதும் அவன் எல்லாம் கூட்டு துவாவுக்கு சீக்கிரம் எல்லாம் கபூலாகும். ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். ஓத ஆரம்பிப்புமே. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மௌலாய ஸல்லி வ ஸல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக ஹைரில் ஹல்கி குல்லிஹிமி. ஆமீன் ததக்குரி ஜீரானின் பிதி சலமி மாசஸ்ததம் அஞ்சரானில் மிக்ரதின் பிதமி. அல்லாவே ஓதியாச்சுமா துவாவை கேட்போம். இறைவா எம்பெருமா எங்கள் ஏகபோக தலைவர் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பால் சலாத்தினும் சாந்தியை நித்தம் பொழிந்தும் பறக்கத்தினும் அபிவிருத்தியை வாரி வாரி வழங்கியும் சலாம் என்னும் ஈடேற்றத்தை சிந்தாமல் சிதறாமல் ஈந்தும் அருள்வாளிப்பாயாக. இறைவா எம்பெருமானே தூங்காத நினது கண்களால் எங்களை கண்காணித்து அருள்வாயாக. தூர்ந்து விடாத நினது தூண்களை கொண்டு எங்களை போதுமாக்கி கொள்ள செய்தருள்வாயாக. இறைவா எம்பெருமானே எங்களின் முன்பக்கம் இருந்து ஏற்படும் தீங்குகளை விட்டும் எங்களின் பின்பக்கம் இருந்து ஏற்படும் தீங்குகளை விட்டும் எங்களின் வலப்பக்கம் ஏற்படும் தீங்குகளை விட்டும் எங்களின் இடப்பக்கம் ஏற்படும் தீங்குகளை விட்டும் எங்களின் தலைக்கு மேல் பக்கம் இருந்து ஏற்படும் தீங்குகளை விட்டும் எங்களின் பாதங்களுக்கு கீழிருந்து ஏற்படும்
வரும் தீங்குகளை விட்டும் சகல விதமான பாவச் செயல்களை விட்டும் சகல விதமான ஆபத்து விபத்துகளை விட்டும் சகல விதமான பலா முசீபத்துகளை விட்டும் நாங்கள் புரிந்துவிட்ட தீங்குகளினால் சம்பவிக்கும் தீங்குகளை விட்டும் எங்கள் அனைவரையும் அகத்திலும் புறத்திலும் முழுமையாக பாதுகாத்து அருள்வாயாக. கருணை காட்டுவாருள் காருண்யமிக்கவனே, நினது கிருமை கொண்டு எங்களை முழுமையாக பாதுகாத்து அருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் இப்ராஹிமுக்கு சீக்கிரம் தேவலையாகி உள்ள ஊட்டியோட சிறப்பாக இருப்பேன். அல்லாஹ் அமீன் அமீன் யா ரப்பல் ஆலமீன். இசை முரசு இணைய வானொலி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக். பெருமானார் எப்படி நம் நேசத்துக்குரியவர்களோ அதே போன்று அவர்களோடு வாழ்ந்து அவர்களோடு அவர்கள் காலத்திலேயே இஸ்லாத்தை உலகம் முழுக்க பரப்பிய சஹாபாக்களும் நேசத்துக்குரியவர்கள். வளைகுடா நாடு ஒன்றில் பறந்து நிற்கும் மணல் மேட்டின் மத்தியில் கரடுமுரடான பண்பாடு கொண்ட ஒரு அரபு சமூகத்தில் மென்மைமிக்க இஸ்லாம் தோன்றுகிறது. அதை ஏற்றுக்கொண்ட சஹாபா பெருமக்கள் பெருமானாரோடு வாழ்ந்து பெருமானாரோடு அமர்ந்து பெருமானாரோடு உரையாடி அவர்களோடு உணவுண்டு எல்லாவற்றிற்கும் தெளிவு பெற்று தேனிகள் எப்படி திசையெட்டும் பறந்து தேன் பரப்புமோ அப்படி திசையெட்டும் பரப்பி சமயத்தை நெறிப்படுத்தி உலகின் இரண்டாவது மிகப்பெரிய சமயமாக இஸ்லாம் தழைத்து ஓங்குவதற்கு காரணமாக இருந்தவர்கள் சஹாபா பெருமக்கள். ஒவ்வொரு நாளும் நாம் நேசத்துக்குரியவர்கள். இதோ சஹாபாக்களை நேசிப்போம் என்னும் தலைப்பில் உரை வழங்குகிறார் குளச்சல் ஓரியன் மெட்ரிக் பள்ளி மாணவர் சல்மான் ஃபாரிஸ் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். என் பெயர் சல்மான் ஃபாரிஸ். நான் ஓரியன் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் இங்கு சஹாபாக்களை நித்தனை செய்வதை பற்றி நபி அவர்களும் குர்ஆனும் எதனை கூறியிருக்கிறது என்று நான் இங்கு கூற வந்துள்ளேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களான சஹாபாக்கள் மிக உன்னதமான இடத்தை பிடித்துள்ளனர். மெயில் ஆஃப் இஸ்லாம் விளக்குவது போல நபி அவர்களை நேரில் கண்டு விசுவாசம் கொண்டு இஸ்லாத்திற்காக அர்ப்பணிப்புடன் விசுவாசம் கொண்டு இஸ்லாத்திற்காக தங்கள் வாழ்வினையே சஹாபாக்கள் அர்ப்பணித்துள்ளனர். நபி அவர்களின் எச்சரிக்கை: எனது தோழர்களை திட்டி நித்தனிக்காதீர்கள். உங்களில் ஒருவர் உஹுது மலை அளவுக்கு தங்கத்தை தர்மம் செய்தாலும் அது அவர்கள் செய்த சிறு தர்மத்திற்கு கூட ஈடாகாது என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரித்துள்ளார்கள். சஹாபாக்களை நேசிப்பது ஈமானின் ஒரு பகுதியாகும். அவர்களை வெறுப்பதும் இழிவுபடுத்துவதும் நயவஞ்சகத்தின் ஒரு அறிகுறியாகும். இஸ்லாம் இந்த உலகம் முழுவதும் பரவி இருப்பதற்கு சஹாபாக்களின் தியாகமே காரணம். குர்ஆனை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்த்த அந்த உத்தமர்களை தூற்றுவது இஸ்லாத்தின் அடித்தளத்தையே விமர்சிப்பதற்கு சமம். அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹுவை பொருந்தி கொண்டனர் என அல் குர்ஆன் சான்று கூறுகிறது. இறைவனால் அங்கீகரிக்கப்பட்டவர்களை விமர்சிக்க ஒரு சாதாரண மனிதனுக்கு எவ்வித உரிமையும் இல்லை. சஹாபாக்களின் குறைகளை தேடுவதை விட்டுவிட்டு அவர்களின் வாழ்விலிருந்து படிப்பினைகளை பெறுவதே ஒரு உண்மையான மூமினின் கடமையாகும். அவர்களை தவறாக பேசுபவர்களின் பேச்சுகளுக்கு செவிசாய்க்காமல் சஹாபாக்களின் கண்ணியத்தை பேண நாம் உறுதி பேணுவோம் என்று கூறி இவ்வுரையை நான் முடிவு செய்கிறேன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரஹ்மத் பதிப்பகத்தின் ஆன்லைன் விற்பனையில் இப்போது குர்ஆன் தப்சீர் இப்னு கசீர், புகாரி, முஸ்லிம், நசையி, திர்மீதி, அபு தாவூத், இப்னு மஜா என்று 1993 முதல் வெளிவந்துள்ள அனைத்து ரஹ்மத் வெளியீடுகளையும் தள்ளுபடி விலையில் வாங்கிக் கொள்ளலாம். உங்கள் வீட்டில் இஸ்லாமிய நூலகம் அமைத்திட பள்ளிவாசல் மற்றும் மதரசா நூலகங்களுக்கும் உறவினர்களுக்கும் சதக்கத்துல் ஜாரியாவாக வழங்கிட சிறப்பு ஆஃபர் வழங்கப்படுகிறது. ஆன்லைன் மூலம் www.rahmat.net இணையதளத்தில் புக்கிங் செய்யலாம். வாட்ஸ்அப் மூலம் 9444
2500 என்ற எண்ணில் ஆர்டர் செய்யலாம். பெருமானார் பிரகாசமான முகத்திற்கும் உடல்வாக்குக்கும் சொந்தக்காரர்கள். அவர்கள் ஒளிமயத்தின் அடையாளமாக இருப்பவர்கள். மிகுந்த பிரகாசத்தின் வெளிச்சம் அவர்கள் முகத்தில் தோன்றும். அவர்கள் இருக்கும் அந்த அரங்கும் வெளிச்சத்தால் ததும்பும். இதோ வேந்தர் நபிகள் வசிக்கும் வீட்டில் விளக்கே தேவையில்லை. எத்தனை முறை கேட்டாலும் சலிக்காத அற்புத பாடல். கேட்கலாம், வாருங்கள். வேந்தர் நபிகள் வசிக்கும் வீட்டில் விளக்கே தேவையில்லை. ஏந்தல் நபிகள் இருக்கும் இடத்தில் இரவே வருவதில்லை, இருளே வருவதில்லை. வேந்தர் நபிகள் வசிக்கும் வீட்டில் விளக்கே தேவையில்லை. ஏந்தல் நபிகள் இருக்கும் இடத்தில் இரவே வருவதில்லை, இருளே வருவதில்லை. திங்கள் நபிகள் உலவும் தெருவில் தென்றல் நடப்பதில்லை. சங்கை நபிகள் அங்கம் முன்னே தங்கம் ஜொலிப்பதில்லை. அண்ணல் நபிகள் அருகே இருந்தால், அண்ணல் நபிகள் அருகே இருந்தால் அத்தர் மணப்பதில்லை. கண்ணல் நபியின் கருத்தை சுவைத்தால் கரும்பும் இனிப்பதில்லை. வேந்தர் நபிகள் வசிக்கும் வீட்டில் விளக்கே தேவையில்லை. ஏந்தல் நபிகள் இருக்கும் இடத்தில் இரவே வருவதில்லை, இருளே வருவதில்லை. பூமான் நபியின் பொன்மொழி முன்னே புத்தகம் நயப்பதில்லை. கோமான் நபிகள் கூட நடந்தால் குடையும் தேவையில்லை. ஏகன் தூதர் குரலை கேட்டோர், ஏகன் தூதர் குரலை கேட்டோர் இசை ரசிப்பதில்லை. பாஹா நபியிடம் பழகிய குழந்தை தாயிடம் செல்வதில்லை. வேந்தர் நபிகள் வசிக்கும் வீட்டில் விளக்கே தேவையில்லை. ஏந்தல் நபிகள் இருக்கும் இடத்தில் இரவே வருவதில்லை, இருளே வருவதில்லை. வல்லல் நபிகள் வழங்கும் நேரம் வான்மழை பெய்வதில்லை. அள்ளி கொடுத்த கரத்தை பார்த்து ஆகாயம் சிவப்பதில்லை. வாசநபியின் வயிற்றை முழுதாய், வாசநபியின் வயிற்றை முழுதாய் உணவே பார்த்ததில்லை. காசிம் நபியின் வீட்டில் இருக்க காசுக்கு தகுதியில்லை. வேந்தர் நபிகள் வசிக்கும் வீட்டில் விளக்கே தேவையில்லை. ஏந்தல் நபிகள் இருக்கும் இடத்தில் இரவே வருவதில்லை, இருளே வருவதில்லை. பட்டு பஞ்சு மெத்தை நபியை தொட்டும் பார்த்ததில்லை.
ஒட்டு சட்டை அடைந்த நெருக்கம் ஒன்றும் பெறவில்லை. மன்னர் நபிகள் வசிக்கும் பேரை, மன்னர் நபிகள் வசிக்கும் பேரை மாளிகை பெறவில்லை. தன்னோடிருக்க ஏழ்மையை தவிர வசதியை விடவில்லை. வேந்தர் நபிகள் வசிக்கும் வீட்டில் விளக்கே தேவையில்லை. ஏந்தல் நபிகள் இருக்கும் இடத்தில் இரவே வருவதில்லை, இருளே வருவதில்லை. பெருமான் நபிகள் எழுதும் பேரு பேனா பெறவில்லை. உம்மி நபிகள் படிக்கும் பாக்கியம் நூற்கள் பெறவில்லை. அரபு மொழிக்கு கிடைத்த பெருமை, அரபு மொழிக்கு கிடைத்த பெருமை அயல் மொழி எதற்கும் இல்லை. 63 அடைந்த மகிமை அடுத்த என் எதற்கும் இல்லை. வேந்தர் நபிகள் வசிக்கும் வீட்டில் விளக்கே தேவையில்லை. ஏந்தல் நபிகள் இருக்கும் இடத்தில் இரவே வருவதில்லை, இருளே வருவதில்லை. அழகு என்று அவர்களுக்கு பின் யாரையும் சொல்வதில்லை. அழகு என்ற சொல்தான் உண்டு, அழகே எங்குமில்லை. முஹம்மது நபிகள் முகமலர் போன்று, முஹம்மது நபிகள் முகமலர் போன்று முன்னும் பின்னும் இல்லை. அவர்களைப் போல அவர்களை தவிர அகிலத்தில் யாரும் இல்லை. வேந்தர் நபிகள் வசிக்கும் வீட்டில் விளக்கே தேவையில்லை. ஏந்தல் நபிகள் இருக்கும் இடத்தில் இரவே வருவதில்லை, இருளே வருவதில்லை, இரவே வருவதில்லை, இருளே வருவதில்லை. நாம் மிகவும் அன்போடு ஆசையோடு வாங்கி வைத்த ஒன்றை நம் நெஞ்சத்தின் மீது மிகுந்த நேசம் கொண்ட ஒருவர் கேட்டால் அதை மனமு வந்து எப்படி நாம் கொடுத்து விடுகிறோமோ அப்படி நம் செல்வத்தை, நம் சேமிப்பை, நம்மிடம் இருப்பதை, நம் நன்மையை, நம்மிடம் இருக்கக்கூடிய அசையும் அசையா சொத்துக்களை நமக்கே என்று எடுத்து வைத்து கொண்டதை, நம்மிடம் பெற்றுக்கொண்டதை, நமக்கென வைத்திருப்பதை இறைவனுக்காக விட்டு கொடுக்கும் போது எப்படி நாம் வாங்கி வைத்ததை நம் நெஞ்சத்துக்கு இனியவர்களுக்கு கொடுக்கிற போது மகிழ்ச்சி இருக்கிறதோ அப்படி இறைவனுக்காக நமக்கானதை விட்டு கொடுக்கும் போதும் மகிழ்ச்சி இருக்க வேண்டும். இதோ அல்லாவுக்காக விட்டு கொடுப்போம் என்ற தலைப்பில் உரை வழங்குகிறார் சென்னை இஸ்லாமிக் கேர்ள்ஸ் ஆர்கனைசேஷன் கிளை உறுப்பினர் அஷ்மா ஷெரின் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு இந்த எஹ்சான் சீரீஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு தெரியுமா? அதுதான் லெட்டிங் கோ ஃபார் த சேக் ஆஃப் அல்லாஹ், அல்லாஹுக்காக விட்டு கொடுத்தல். இன்னைக்கு இந்த காலகட்டத்துல, நம்ம வாழக்கூடிய இந்த காலகட்டத்துல இந்த ஒரு பண்பை நம்ம ரொம்ப முக்கியமா கவனிச்சு கடைபிடிக்கக்கூடிய ஒரு பண்பா இருக்கு. இதுக்கு ஒரு வரலாறு பார்க்கலாமா? அதுதான் ஹுதைபியா உடன்படிக்கை. இந்த ஹுதைபியா உடன்படிக்கையில
நபியும் அவர்களுடைய தோழர்களும் எப்படியெல்லாம் அல்லாஹ்வுக்காக பொறுமையா இருந்தாங்க, எப்படியெல்லாம் அல்லாஹ்வுக்காக விட்டு கொடுத்தாங்க அப்படின்றதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நியத், அவங்களுடைய பொறுமை மற்றும் அவங்களுடைய சிந்தனையுடைய முக்கியத்துவத்தை தான் இந்த வரலாறு எடுத்து காட்டுது. எப்படின்னு தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் மதினால இருந்து மக்காவுக்கு எதுக்காக போறாங்க? உம்ரா செய்யும் நோக்கத்தோட போறாங்க. ஆனா அங்க போனா அவங்களுக்கு எண்ணற்ற இடையூறுகளை இந்த மக்காவாசிகளும் குறைஷிகளும் தராங்க. குறைஷிகள் சொல்றாங்க, நாங்க போர் தொடுக்க போறோம் உங்களோட. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சிந்தனை இருந்துச்சுன்னா அதை கைவிட்டுருங்க. ஏன்னா நாங்க இங்க வந்தது போர் தொடுக்க கிடையாது, நாங்க இங்க வந்தது அல்லாஹுக்காக உம்ரா செய்யக்கூடிய நோக்கத்தோடு தான். அப்போ அந்த நியத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியத்துவம் கொடுத்து அங்க பொறுமையாகவும் அல்லாஹுக்காகவும் விட்டு கொடுத்தாங்க. அல்லாஹுக்காக எப்படி எல்லாம் விட்டு கொடுத்தாங்கன்னு தெரியுமா? ஹுதைபியா உடன்படிக்கை, குறைஷிகளும் முஸ்லிம்களுக்கும் நடுவுல அந்த ஹுதைபியா உடன்படிக்கை எழுதும் போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்றாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு எழுதுறாங்க பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்ட்டு. ஆனா குறைஷிகள் சொல்றாங்க, இல்ல நிறுத்துங்க, ரஹ்மானா ரஹீமா, எங்களுக்கு ஒண்ணும் அல்லா ரஹ்மான் ரஹீம் கிடையாது. அஸ்தக்ஃபிருல்லாஹ். கேட்க நமக்கே எப்படி இருக்கு? நபியோட தோழர்களுக்கு எழுதணும் எப்படி இருக்கும்? ஆனா அந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பரவாயில்ல, நம்ம பொறுமையா இருந்துட்டு அல்லாஹ்வுக்காக விட்டு கொடுத்துடலாம், அவங்க சொல்றதையே எழுதுங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு எழுத போகும்போது குறைஷிகள் என்ன தெரியுமா சொன்னாங்க? ரசூல்லாவா? இல்ல, நாங்க தான் நபி ரசூல்லாவை ஏத்துக்கவே இல்லையே, அப்போ வெறும் முஹம்மது பின் அப்துல்லான்னு எழுதுங்கன்னு சொல்றாங்க. நபியோட தோழர்கள் கொந்தளிக்கிறாங்க, இல்ல இல்ல எங்களால அப்படி எழுத முடியாது, வாங்க நம்ம போர் தொடுக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொல்றாங்க? பரவாயில்ல, பொறுமையா இருந்து நம்ம விட்டு கொடுத்துடலாம், அவங்க சொல்றதையே எழுதுங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்ல அல்லாஹுக்காக அங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு கொடுத்ததுனால மட்டும்தான் அடுத்த வருஷமே அவங்களுக்கு அந்த ஹுதைபியா உடன்படிக்கை ஒரு வெற்றியாக மாறுது. எப்படி? குறைஷிகள் அதை கைவிட்டுறாங்க. அந்த ஹுதைபியா உடன்படிக்கைய குறைஷிகளே கைவிட்டுறாங்க. அந்த ஒரு வெற்றியை அல்லாஹ் எதுக்கு கொடுத்தான் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுக்காக விட்டு கொடுத்த விஷயத்தினால அல்லாஹ் வெற்றி அவங்களுக்கு கொடுத்தாங்க. அங்க உம்ராவோட நியத்துல போன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தோழர்களும் உம்ரா செய்யாமலேயே திரும்பி வராங்க இல்லையா? ஆனா அடுத்த வருஷம் அவங்களுக்கு அந்த ட்ரீட்டி வெற்றியா மாறுது. இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல எதையாச்சும் நம்ம விட்டு கொடுக்கிறோமா? நம்மளுடைய பொசிஷன், ஃபேமிலிக்குள்ள, சொசைட்டில, ஃப்ரெண்ட்ஸ்குள்ள, நெய்பர்ஸ்குள்ள எதையாச்சும் நம்ம விட்டு கொடுக்கிறோமா? இல்ல. ஆனா நம்மளுடைய நியத்தை பேஸ் பண்ணி பொறுமையா இருந்து நம்ம விட்டு கொடுத்தோம்னா அல்லாஹ் நமக்கு என்ன கொடுப்பானா? வெற்றியை மட்டுமே கொடுப்பான். அததான் இந்த வரலாறுல இருந்து நம்ம ஒரு படிப்பினையா எடுத்துக்கணும். நிச்சயமா அல்லாஹ் உங்களுக்கு வெற்றி கொடுப்பான். நீங்க பொறுமையா இருந்து அல்லாஹ்வுக்காக விட்டு கொடுத்தா அல்லாஹ் உங்களுக்கு வெற்றி கொடுப்பான் கூடிய சீக்கிரமே, இல்லையா? இதுதான் நம்மளுடைய எஹ்சான். இதுதான் நம்ம செயல்முறை படுத்தணும். பொறுமையா இருக்கிறதும் அல்லாஹ்வுக்காக விட்டு கொடுக்கிறதும். இன்ஷா அல்லாஹ் இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துவதை எளிதாக்குவோம். உலக தமிழ் இதயங்களில் இடம் பிடித்த இசைமுரசு FM இணைய வானொலியில் சிறு குறு வணிகர்கள், வியாபாரிகள் குறைந்த கட்டணத்தில் விளம்பரம் செய்ய தொடர்பு கொள்ளலாம். இயக்குனர் இசைமுரசு FM இணைய வானொலி 9080475780. ஒரு மாதத்தில் அளவு கடந்த நன்மையும் சிறப்பும் பெறுகிறோம் என்றால் அது கிடைப்பதற்கரிய இந்த ரமலான் மாதத்தில்தான். ரமலான் மாதத்தின் சிறப்புகளை நாள்தோறும் பேசிக்கொண்டிருக்கிறோம், நாள்தோறும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கேட்பதற்கு இனிமையாகவே இருக்கிறது. இதோ திட்டுவளை இஸ்லாமிய மாதிரி பள்ளியின் மாணவி அர்ஷா ஃபாத்திமா அவர்கள் ரமலான் மாதம் பற்றி பேசுகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
என் பெயர் அர்ஷா ஃபாத்திமா. நான் திட்டுவிளையில் உள்ள இஸ்லாமிய மாதிரி மெட்ரிக் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். பேச போகும் தலைப்பு என்னவென்றால் ரமலான். ரமலான் நோன்பு மட்டும் அல்ல, மனித மனதை மாற்றும் பயிற்சி. பொதுவாக ரமலான் என்றாலே ஒரு மாதம் சாப்பிடாம இருக்கிறது அப்படின்னு சிலருக்கு தோணும். ஆனா உண்மை என்னன்னா, ரமலான் என்பது பசியை தாங்குற பயிற்சி மட்டுமல்ல, மனித மனசையே மாற்றுற ஒரு வாழ்க்கை பயிற்சி. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், சூரா பக்ரா 183 வசனத்தில், ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன் இருந்தவர்களுக்கு விதிக்கப்பட்டது போல உங்களுக்கும் நோன்பு விதிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் தக்குவா, அதாவது சுய கட்டுப்பாடு, இறையச்சம் பெறுவதற்காக. இதிலிருந்து நமக்கு தெளிவாக தெரிகிறது, நோன்பின் நோக்கம் பசி அல்ல, மனக்கட்டுப்பாடு. ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிடுற நமக்கு ஒரு நாள் முழுக்க தண்ணீர் கூட குடிக்காம இருக்கிறது கஷ்டம்தான். ஆனா அந்த கஷ்டத்தை அனுபவிக்கும் போதுதான் தினமும் பசியோட வாழ்ற ஏழைகளோட வழி நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்போ மனசுக்குள்ள ஒரு கேள்வி வரும், நான் மட்டும் நல்லா இருந்தா போதுமா? இன்னொருத்தனுக்கு என்னால உதவ முடியாதா? இதுதான் ரமலான் கற்றுக் கொடுக்கும் முதல் மனிதநேய பாடம், கருணை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நோன்பு என்பது ஒரு கவசம். கோபம் வந்தாலும், கெட்ட வார்த்தைகள் பேசணும்னு தோணினாலும், தவறான வழியில் போகணும்னு தோணினாலும் நோன்பு நம்மை தடுத்து காப்பாற்றும். அதனால் தான் ரமலான் நம்ம குணங்களை சீராக்குற ஒரு ஒழுக்க பயிற்சி. ரமலான் என்பது குர்ஆன் இறங்கிய புனித மாதம். அல்லாஹ் குர்ஆனில் சூரா பக்ராவில் 185 வசனத்தில் கூறுகிறான், மனிதர்களுக்கான வழிகாட்டியாகவும் நேர்வழியில் தெளிவான ஆதாரங்களாகவும் குர்ஆன் இறங்கிய மாதமே ரமலான். அதனால் தான் ரமலானில் நம்ம வாழ்க்கையை திரும்பி ஒரு முறை பார்க்கிறோம். நான் யாரையாவது காயப்படுத்தினேனா? நான் யாருக்காவது உதவினேனா? என் வாழ்க்கை சரியான பாதையில் தானா? இந்த மாதிரி சுய சிந்தனை தான் ரமலானில் அழகு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஈமான் கொண்ட அல்லாஹ்வின் நன்மையை எதிர்பார்த்து ரமலான் நோன்பு இருப்பவரின் கடந்த பாவங்கள் மன்னிக்கப்படும். இதன் அர்த்தம் என்ன? ரமலான் ஒரு தண்டனை மாதம் அல்ல, அது ஒரு வாய்ப்பு தரும் மாதம், மனசை சுத்தம் பண்ற வாய்ப்பு. இன்றைய கால இளைஞர்களை பார்த்தா மொபைல், சோசியல் மீடியா, ஸ்ட்ரெஸ், ஒப்பீடு, போட்டி, இவையால் நம்ம மனசு எப்பவுமே அமைதி இல்லாம ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த ஓடுற மனசுக்கு ஒரு பிரேக் கொடுக்கிற மாதம் தான் ரமலான். அதிக துஆ, தொழுகை, சுய சிந்தனை, இதெல்லாம் மன அமைதியை தருது. இது முஸ்லிம்களுக்கு மட்டும் இல்ல, மன அமைதி தேவைப்படுற எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கை பாடம். இங்கு ஒரு முக்கியமான விஷயம், ரமலான் ஒரு மாத விழா மட்டும் இல்லை, அது மனித குணங்களை மேம்படுத்துகிற ஒரு சமூக பயிற்சி. நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேயர்களே, இன்றைய ரமலான் வசந்தம் நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து தகவல்களும் தங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சி குறித்த உங்களின் மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் எதிர்பார்க்கிறோம். இந்த நிகழ்ச்சி குறித்த உங்களின் கருத்துக்களை இசைமுரசு FM ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனில் இணைக்கப்பட்டிருக்கும் வாட்ஸ்அப் மூலமாகவும், சோசியல் மீடியாவில் நிகழ்ச்சியை கேட்பவர்கள் யூடியூப் கமெண்ட்ஸ் வழியாகவும் தெரியப்படுத்துங்கள். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களுக்கும் கேட்டு ரசித்தவர்களுக்கும் நன்றி சொல்லி மீண்டும் மற்ற நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை சலாம் சொல்லி விடைபெறுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். புனிதமான ரமலான், வல்லோனின் வரிசை ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான். அல்லாஹ்வின் அருள் பொங்கும் புனிதமான ரமலான், வல்லோனின் வரிசை ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான். இணையதள தேரில் ஏறி உலகெல்லாம் வலம் வரும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும்
வானொலி.